இதுல எக்ஸம்ஷன்ஸ் முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கும். இதுல கிளைம் பண்ண வேண்டிய எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணாட்டாலும் கஷ்டம், கிளைம் பண்ணக்கூடாத எக்ஸம்ஷன்ஸையோ டிடக்ஷன்ஸையோ கிளைம் பண்ணிட்டாலும் கஷ்டம். ஸோ இது வந்து டைட் ரோப் வாக்கிங் மாதிரி. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 1000 கிளைண்ட் இருக்கலாம், ஆனா அந்த 1000 கிளைண்ட் வந்து 1000 கிளைண்ட்டுமே 100% குவாலிட்டியோட நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போறோம், நம்ம அப்பாவையோ அம்மாவையோ ஒரு சர்ஜரிக்காக கூட்டு போறோம். அந்த டாக்டர் டெய்லி 20 சர்ஜரி பண்றாரு அப்படின்னு பார்த்தா மாசத்துக்கு எவ்வளவு சர்ஜரி பண்ணுவாரு? நம்ம அம்மாக்கோ அப்பாக்கோ பண்ற சர்ஜரியில சிறு தவறு பண்ணிட்டு, சார் நான் டெய்லி 20 பண்றேன் சார், என்னோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 1000ல 1/2% தான் மிஸ்டேக், உங்களுக்குல அந்த 1/2% வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியாது. கரெக்ட், நம்ம காசு கொடுக்குறோன்றதெல்லாம் வேற விஷயம். பட் we expect perfection every time from the professional. நம்மள அவங்க அப்படிதான் பாக்குறாங்க அவங்க. சோ நம்ம பண்ற ஒரு தப்பு நம்மளை பொறுத்த மட்டும் ப்ராபபிலிட்டியில பாத்தீங்கன்னா 0.1% அது மிஸ்டேக்கா இருக்கலாம். பட் அவங்கள பொறுத்த மட்டும் 100%, அவரை பொறுத்த மட்டும் அவரோட பிசினஸ் பொறுத்த மட்டும் 100%. சோ நம்ம கிட்ட பர்ஃபெக்ஷன் எவ்ரி டைம் எதிர்பார்க்கறாங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். அப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம நாலேஜ் அப்டேஷன் has to happen on a continuous basis. Especially in GST ல பாத்தீங்கன்னா, you know better, I don't need to tell you, amendments keep coming every day. Every now and then you keep getting notifications and updations. So இதுல வந்து PS Academy சார்பிலையும் வெங்கட்ரமணன் அசோசியேட் சார்பிலையும் இவங்க பண்ற உழைப்பு முயற்சி எல்லா கன்சல்டன்ட்ஸ்க்கும் போய் சேர்ந்து தமிழ்நாட்டுல, இது மூலமா உங்களோட ஒர்க்கை இன்னும் எஃபெக்டிவா கான்பிடென்ட்டா நீங்க பண்ண முடிஞ்சதுன்னா we are very happy. Thank you for the opportunity. தேங்க்யூ சார். இன்னைக்கு எங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, நாங்க போற்றக்கூடிய வணங்கக்கூடிய எங்களுடைய குருநாதர் திரு KM நஜிமுதீன் சார், அவர் வந்து வேட்ல மட்டும் இல்ல எங்களுக்கு வாழ்க்கையில நிறைய வழிகாட்டியா இருந்துட்டு இருக்காரு. அவரும் வந்து இன்னைக்கு வந்து கலந்துகிட்டல வந்து எங்களுக்கு பெரிய ஒரு ஆனந்தம். பிரதோஷம் இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு, பிரதோஷம் அவருக்கு. இப்போ கூடுதலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு சார் வந்தது 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறோம். உங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு வேணும் சார். நீங்க ரெட்டையர்களுடைய வாழ்த்தும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு கண்டிப்பா என்னைக்கு வேணுங்கிறத வேண்டி விடைபெறணும் சார். இப்போ வந்து சேது சார் ஆரம்பிக்கிறாரு, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க சார். ரைட், நீங்க ஆரம்பிக்கலாம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நண்பர் பெருமக்களே, தொட்டால் துலகும் கைராசிக்காரராகிய மரியாதைக்குரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வெங்கட்ரமணன் சார் அவர்களே, சாரை பார்க்கும்போது நான் இன்னைக்கு சனி பிரதோஷம் சிவபெருமானை பார்க்குற மாதிரியே இருக்கு. கலையா ஊதி பூசி குங்குமம் பூசி உட்கார்ந்துருக்காரு. பிரதோஷத்துக்கு போக முடியலையேன்னு வருதுறவங்களுக்கு சாரே வந்து சிவமும் வைணவும், சார் பேர் வெங்கட்ரமணன், சிவனும் வைணவும் நெஞ்சிருக்க மாதிரி தரிசனம் கொடுக்கிறார். அவருடைய பாதார விந்தங்களை பணிந்து ரொம்ப டபுள் ஹாப்பி. வந்து எங்களுடைய குருநாதர் மரியாதைக்குரிய நஜ்முதீன் சார், நானும் பெருமாள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம்னா 200% கிரெடிட் டு நஜ்முதீன் சார். எப்படி இன்டர்பிரட் பண்றது, எப்படி படிக்கிறேன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களுக்கு கைதூக்கி பிடிச்சு மேலேற்றி விட்ட எங்களுடைய குருநாதர் நஜ்முதீன் சார் பாதார விந்தங்களை பணிந்து நிகழ்ச்சியை துவங்குறேன். இன்னைக்கு பெரிய ஹாப்பி நியூஸ். சென்ட்ரல் எக்ஸைஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் வந்திருக்காங்க, டெபுட்டி கமிஷனர், சேல் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர் எல்லாரும் வந்திருக்காங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா மக்கள் அனைத்து 3 ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க. அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு டாபிக் வந்து எக்ஸம்ஷன் ஜிஎஸ்டி. இதுல வந்து மொத்தம் ஒரு 65 ஸ்லைட் இருக்கு. எவ்வளவு நான் கவர் பண்ண முடியுதோ மேக்ஸிமம் கவர் பண்றேன். சார், எக்ஸம்ஷனை பொறுத்தவரை நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 11 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட், செக்ஷன் 6 ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட். இதை தவிர வேற எந்த செக்ஷன் பார்க்க வேண்டாம். இந்த 2 செக்ஷனும் பார்த்தா எக்ஸம்ஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது, ஒரு சிஜிஎஸ்டில கொடுக்குற நோட்டிபிகேஷன் ஹெச்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டிக்கு பொருந்துமா ஐஜிஎஸ்டிக்கு பொருந்துமான்னு முதல்ல தெரியணும். ஆஸ் அ பிராக்டிஷனர் நம்ம சிஜிஎஸ்டில கொடுக்குற நோட்டிபிகேஷன் ஹெச்ஜிஎஸ்டிக்கும் யூடிஜிஎஸ்டிக்கும் பொருந்தும், ஐஜிஎஸ்டிக்கு பொருந்தாது. ஐஜிஎஸ்டி கொடுக்குற நோட்டிபிகேஷன் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டிக்கு பொருந்தாது. நம்ம சிஜிஎஸ்டில கொடுக்குற நோட்டிபிகேஷன் சிஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டிக்கு பொருந்தும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஐஜிஎஸ்டில கொடுக்குற நோட்டிபிகேஷன் ஐஜிஎஸ்டிக்கு மட்டும்தான் பொருந்தும், சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டிக்கு பொருந்தாது. இது முதல்ல பேசிக் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதெல்லாம் 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கவுன்சில். செக்ஷன் 11 சப்செக்ஷன் 1 தனியா பிரிக்கிறேன், செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2 தனியா பிரிக்கிறேன், செக்ஷன் 11 சப்செக்ஷன் 3 தனியா பிரிக்கிறேன். 11(1) 11(2) பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்காக கொடுக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். 11(3) பொறுத்தளவு ரெட்ராஸ்பெக்டிவ் ஒரு எக்ஸ்பிளனேஷன்காக இன்சர்ட் பண்ணக்கூடிய நோட்டிபிகேஷன். நோட்டிபிகேஷன் ஏ எடுத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் ஜெனரலி ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா எக்ஸம்டர்,
லோக்கலுக்கு எக்ஸம்டர், அப்சல்யூட்டா ஃபுல்லா எக்ஸம்டர், இல்ல கண்டிஷன் எக்ஸம்ஷன், லார்ஜுக்கு 1000 ரூபா எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் செக்ஷன் 11(1)ல. ஹோலாவும் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம், பார்ட்டாவும் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். அது டிபெண்ட் ஆதி நோட்டிபிகேஷனை பொறுத்து. செக்ஷன் 11(2) பொறுத்தளவு ஸ்பெஷல் ஆர்டர் பி, அதாவது ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஹோல் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டியூ டு COVID-19 அந்த லேட் ஃபீ 5000 இருந்து ஒரு 250 ரூபா ஆக்கிடுவாங்க. அது செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2ல கவர் ஆகுது. இது வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 3. நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் நெட்டுக்கு பார்த்துட்டு இருக்கோம்ல, அது ரெட்ராஸ்பெக்டிவ் வருமா செக்ஷன் 50 வந்து நம்ம ஜூலைல இருந்து கொடுப்பாங்களா போன வருஷத்துல இருந்து கொடுப்பாங்களா எதிர்பார்க்கிறோம்ல, அதை சொல்ல போற நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 3. ஸ்லைட் நிறைய இருக்கு, நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். இல்ல டவுட் இருந்தா சாட்ல போடுங்க, பெருமாள் சார் கேள்வி கேட்பாரு, இல்லையா நடுவுல நீங்க வந்து இன்டராக்ஷன் செஷன்ல ஆன்சர் பண்ணலாம். அப்சல்யூட் எக்ஸம்ஷன் என்ன, அதாவது irrespective of the supplier receiver, இந்த சப்ளையருக்கு இந்த ரிசீவருக்கு கிடையாது, யாருக்கா இருந்தாலும் எக்ஸம்டட். அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கட்டும், எஸ்இசெட்டா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எக்ஸப்ஷன். கண்டிஷனல் எக்ஸ்பென்ஷன்னா ஸ்பெசிபிக்கா இந்த அமெண்ட்மெண்ட் இந்த நோட்டிபிகேஷன் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும், லார்ஜுக்கு 1000 ரூபாய் அது கீழே மட்டும்தான் பொருந்தும் சொல்றதுதான் கண்டிஷனல் எக்ஸம்ஷன். அதுக்கு அடுத்தது இந்த கொஸ்டின் ஃப்ளோருக்கு, பட் நானே கேட்டு நானே ஆன்சர் பண்ணுறேன். செக்ஷன் 23ல பாத்தீங்கன்னா ஹோலி எக்ஸம்டட் சப்ளை பண்ணா நீங்க ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்க வேண்டாங்கிறாங்க. ஆனா செக்ஷன் 24ல நீங்க ஹோலி எக்ஸம்டட் பண்றீங்க, 100 ரூபாய் அட்வொகேட்டுக்கு ஆர்சிஎம்ல கொடுத்துறீங்க, அப்ப கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் வரணுங்கிறாங்க. அப்ப 23யும் 24ம் கான்ட்ராவர்சியல் ஆயிருக்கு. பட் என்னோட ஒப்பீனியன் 24 வந்து மெஷினரி ப்ரொவிஷன், சோ அதை 23 ஓவர் சைட் பண்ணும். அப்படி சரி சார் நான் ஃபுல்லி எக்ஸம்டட் சப்ளை பண்றேன், அட்வொகேட் 100 ரூபா கொடுக்கணும் போது ஆர்சிஎம்ல கட்டுறேன், இப்போ ஐடிசி எனக்கு கிடைக்காது, வேற வழியே இல்லை, ஐடிசி லேப்ஸ் டு கவர்மெண்ட் தான், ரீஃபண்ட் வாங்க முடியாது. அந்த நீங்க என்ன சொல்லணும் உங்க அசோசியேட்னா, தயவு செஞ்சு சார் அது ரீஃபண்ட் கிடையாது, ஐடிசி எலிஜிபிள் இல்லை, நீங்க காஸ்ட்ல சேர்த்து வைங்கன்னு உங்க அசோசியேட்ட சொல்லணும். அப்பதான் அவர் அந்த ஆர்சிஎம்ல பட்டக்கூடிய பணத்தை காஸ்ட்ல சேர்த்து வைப்பார். இல்லைன்னா நம்ம மட்டும் இங்க பண்ணிடுவோம், அசோசிக்கு தெரியாது, அப்ப அது லாஸ் ஆயிடும். தயவு செஞ்சு அசோசியேட் இந்த மாதிரி இதை நீங்க ஹம்பிள் ரெக்வஸ்ட் சொல்லுங்க. அடுத்து இன்னொன்னு நோட்டிபிகேஷன் நம்பர் 10/17 ஐடிஎஸ்டி 13/10/17. இது என்ன சார் சொல்லுது, உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வித்தால் சர்வீஸ், நீங்க சர்வீஸ்னா 20 லட்சம் தமிழ்நாட்டுக்கு த்ரெஷோல்ட் லிமிட், குட்ஸ்னா 40 லட்சம். அதுல 1 ரூபாய் நீங்க அதர் ஸ்டேட் பண்ணிட கூட மேண்டேட்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க ஆக்ட்ல. ஆனா 10/17 ஐடிஎஸ்டில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சர்வீஸ் அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணினாலும் உங்க டர்ன் ஓவர் 20 லட்சத்துக்கு கீழே இருந்தால் ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டாம். செக்ஷன் 24ல ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறேன். நோட்டிபிகேஷன் நம்பர் 10/17 ஐடிஎஸ்டி 13/10/17. ஜென்ரலா என்ன அப்படின்னா, சர்வீஸா இருந்தா 20 லட்சம், குட்ஸா இருந்தா 40 லட்சம், வித்தின் ஸ்டேட் பண்ணா எக்ஸம்ஷன். ஆனா த்ரெஷோல்ட் லிமிட், நாட் எக்ஸம்ஷன், த்ரெஷோல்ட் லிமிட். நீங்க அதர் ஸ்டேட்டுக்கு 1 ரூபா பண்ணிட்டாலும் மேண்டேட்டரி ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்துடுறீங்க. ஆனா சர்வீஸுக்கு மட்டும் உங்க டர்ன் ஓவர் 20 லட்சத்துக்கு உள்ள இருந்து அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணினாலும் ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டாம் என்று சொல்லி ஐஜிஎஸ்டி நோட்டிபிகேஷன் 10/17 13/10/17ல சொல்லுது. இதுல டவுட் இருந்தா இன்டராக்ஷன்ல கேளுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்து பிராக்டிகல் கொஸ்டின், நானே கொஸ்டின் கேட்கிறேன், நானே ஆன்சர் பண்றேன், ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால. ராஜு என்டர்பிரைசஸ் இஸ் எங்கேஜ் இன் சப்ளை ஆஃப் டாக்ஸபிள் குட் மகாராஷ்டிரா. ஜிஎஸ்டியில் வரி விதிக்கக்கூடிய பொருளை மகாராஷ்டிரால ராஜு என்டர்பிரைஸ் ஒரு கம்பெனி சேல் பண்ணுது. அதே மாதிரி நாகாலாந்துல ஒரு பிரான்ச் இருக்கு அவங்களுக்கு. நாகாலாந்து பிரான்ச் ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் கன்சம்ப்ஷன் மட்டும் சேல் பண்ணுது. சரி, அப்ப டர்ன் ஓவர் அங்க வந்து மகாராஷ்டிரா 34 லட்சம், நாகாலாந்துல 8 லட்சம், ரெண்டையும் கூட்டும் போது 42 லட்சம் வந்துருது. அப்ப அக்ரிகேட் டர்ன் ஓவர் 40 லட்சத்துக்கு மேல போகுது. அப்ப ஜிஎஸ்டிஆர்சி எடுக்கணுமா வேண்டாமா? இது என்னுடைய வியூ. மகாராஷ்டிராவில் நீங்க ஜிஎஸ்டி மட்டும் எடுத்தா போதும், வேட் எடுக்க வேண்டாம். ஏன்னா ஒன்லி அங்க ஜிஎஸ்டி குட்ஸ் தான் பண்றாங்க, ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன் பண்ணல. அதே நாகாலாண்டை பொறுத்தளவு நீங்க ஜிஎஸ்டி எடுக்க வேண்டாம், வேட் மட்டும் எடுத்தா போதும். ஏன்னா மகாராஷ்டிரால ஒன்லி ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன் மட்டும் தான் பண்றாங்க. ஆனா டோட்டல் டர்ன் ஓவர் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 40க்கு மேல போகும்போது மகாராஷ்டிரால மட்டும் ஜிஎஸ்டிஆர்சி எடுத்தா போதும், நாகாலாந்துல எடுக்க வேண்டாம். இதுல டவுட் இருந்தா எனக்கு நீங்க அடுத்த இதுல கேளுங்க. அதான் ஆன்சரா போட்டிருக்கேன். In the given case, the aggregate turnover of Raju Enterprises exceeds the applicable threshold limit 40 lakhs. It's liable to obtain registration. It will obtain registration in Maharashtra, but it's not required to obtain registration in Nagaland. Is not making any taxable supply from said state.
அடுத்த ஸ்பெசிபிக் எக்ஸம்ஷன். இதுக்கு நீங்க பார்க்க வேண்டிய நோட்டிபிகேஷன் 12/17 டேட்டட் 28/6/17. இந்த 12/17 மட்டும் 12AA மட்டும்தான் கேரி கிளாஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறான். இன்னொரு நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 12AA 23C அது சொல்றாங்க. ஒரு 3 நோட்டிபிகேஷன் 3 இன்கம் டேக்ஸ் செக்ஷனை மென்ஷன் பண்றாங்க. ஆனா 12/17ல 12AA மட்டும்தான் மென்ஷன் பண்றாங்க. கண்டக்ட்ஸ் ஆர் ரிலீஜியஸ் செரமனி. இப்ப நம்ம சீனியர் பார்ட்னர் மிஸ்டர் வெங்கட்ரமணன் சார் ஒரு 80ஆம் கல்யாணம் பண்றாரு. அவர் வீட்டுல பண்ணும்போது அவர் ஒரு 20 ரிச்சுவல்ஸ் பண்ணக்கூடிய குருக்கள் உங்க கூப்பிட்டு ஒரு பெரிய வேதபாராயணம் வைக்கிறார் வீட்டுல. அப்ப அவரு அந்த அவருடைய சதாபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த குருக்கள்கள் பாராயணம் பண்ணக்கூடியவங்களுக்கு அவரு பே பண்ணக்கூடிய டாக்ஸ் வருமா வராதா? இதுல சொல்லிடுறான் ஒரு வார்த்தை, ஸ்பெஷல் ரிலீஜியஸ் பூஜாஸ் கண்டக்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் பை பர்சன் ஆதேஸ் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ங்கறான். சோ பர்த், மேரேஜ், டெத் இன்வால்வ் எலாபரேட் ரிலீஜியஸ் செரமனி. ரிலீஜியஸ் செரமனி எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா பர்த், மேரேஜ், டெத் இன்வால்வ் ரிலீஜியஸ் செரமனிங்கறான். சோ இப்ப வெங்கட்ரமணி சார் 80ஆம் கல்யாணம் பண்ணுவதற்கு கண்டிப்பாக அந்த குருக்கள் வேதபாராயணம் பண்ணவங்களுக்கு கண்டதுக்கு டாக்ஸ் வராது, அவங்களும் ஆர்சிஎம்மில் கட்ட வேண்டாம். அடுத்த எக்ஸாம்பிள், மிஸ்டர் ரெங்கராஜ் இஸ் பிரிசிஸ்ட். அவர் குருக்கள், அவர் 15,000 ரூபாய் சார்ஜ் பண்றாரு. மிஸ்டர் ரவிங்கிறவரோட பையனுக்கு ஒரு பர்த்டே ஆஷோமம் வைக்கிறார் வீட்டுல. அப்ப அதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? இந்த நோட்டிபிகேஷன்ல கிளியரா சொல்லியிருக்காங்க, பர்த்டேக்கு பண்ணக்கூடியதுக்கு எக்ஸாம்ஷன். அப்ப அந்த பிரிசிஸ்ட் ரெங்கராஜுக்கு எக்ஸாம்டட், ரவியும் ஆர்சிஎம்மில் கட்ட வேண்டாம். அதான் அடுத்தது அந்த நோட்டிபிகேஷன்ல பி, ரெண்டிங் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் பிளேஸ் meant for general public, owned or managed entity, registered charitable or religious trust under section இங்க 3 சொல்றாங்க. 12AA of Income Tax and 1961 or trust or institution registered under 1023C subclass 5 of the Income Tax Act or body or authority covered under section 1023WB of Income Tax. But conditional, B க்கு condition கொண்டாது ஒன்று வைக்கிறாங்க. அது என்ன கண்டிஷன்? ரெண்டிங் ஆஃப் rooms where charges 1000 or more per day. நீங்க ஒரு திருப்பதி தேவஸ்தானத்துல ஒரு லாட்ஜ்ல போய் தங்குறீங்க அப்படின்னா அந்த லாட்ஜ்ல 1000 1000க்கு கீழே இருந்தால் அவங்க டாக்ஸ் போட மாட்டாங்க. அந்த காட்டேஜ் மேபி 1250 இருந்தா இல்ல 1001 இருந்தா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்க. இதான் எக்ஸாம்பிள், கண்டிஷனல் எக்ஸாம்பிள். சரி, திருப்பதியில இன்னொரு கல்யாண மண்டபம் இருக்கு. அந்த கல்யாண மண்டபத்துக்கு அங்க ஒரு சின்ன ஒரு பூணூல் கல்யாணம் பண்றாங்கன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். பண்ணும்போது அதுக்கு ஜிஎஸ்டி அந்த கல்யாண மண்டபம் அந்த திருப்பதி தேவஸ்தானம் சார்ஜ் பண்ணுமா பண்ணாதா? அதுல கண்டிஷன் 10,000 ரூபாய் பெர் டேன்னு சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய் பெர் டேன்னு சொல்லும்போது 9,999 வரதான் எக்ஸாம்டட். 10,000 பண்ணும்போது டாக்ஸபிள் வந்து விடும். இதுல பார்த்தா 1000 ஆர் மோர் சொன்னதுனால 1000 எக்ஸாம்டட். இங்க பொறுத்தவரை 10,000 பெர் டே சொல்றதுனால 9,999 எக்ஸாம்டட். 10,000 சொன்னா வந்துடும். அதே ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் and education institution registered under 1023C subclass 5 of the Income Tax Act owns and manages a temple. It rents a community hall. அதாவது உங்களுக்கு கல்யாண மண்டபம் சொல்லியிருக்கான், அதுல நீங்க கம்யூனிட்டி ஹால் எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. இல்ல எக்ஸ்பிளேஷன்ல பார்த்தா located in the premises of the temple for a rent 9,000 per day for a marriage function. வருமா வராதா? The consideration received exempt from GST at the consideration less than rupees 10,000. எதா இருந்தாலும் சார்ட்ல போடுங்க. சரி, அடுத்து இது முக்கியமான எஸ்ஏஎஸ் கோட் 9963 பத்தி சொல்றாங்க. அப்ளிகபிள் டு ஹால்ன்ட்டாங்க. அதாவது நீங்க 12 அந்த 12AA ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் கிடையாது. நீங்க ஒரு லாட்ஜ்ல போய் ஹோட்டல், இன், கெஸ்ட் ஹவுஸ், கிளப் ஆர் கேம்ப் சைட் ஃபார் வாட் எவர் நேம் கால் ஃபார் ரெசிடென்சி ஆர் லாட்ஜிங் பர்பஸ். ஐ மீன் டிக்ளேர் டாரிஃப். இங்க டாரிஃப் வேல்யூ 1000 இருக்க வேண்டும். உங்க டாரிஃப்ல 1500 ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு 1000க்கோ 990 வாடகைக்கு விட்டால் எக்ஸம்ஷன் கிடையாது. டாரிஃப் டிக்ளேர் டாரிஃப் வச்சிருப்பாங்க லாட்ஜ்ல எல்லாம். அப்ப அந்த டிக்ளேர் டாரிஃப் 1000 rupees பெரிய ஆர் ஈக்குவலன்ட். அப்ப 1000 ரூபாய்க்கும் கிடையாது. அதுக்கு சர்க்குலர் நம்பர் 32/6/18 ஜிஎஸ்டி டேட்டர் 12/2/18. அடுத்தது இந்த கொஸ்டின் ஃப்ளோருக்கு சார் பெருமாள் சார் இந்த கொஸ்டின் ஃப்ளோருக்கு விட்டுருங்க. லார்டு முருகா டெம்பிள் நம்ம வெங்கட்ரமணன் சார் பழனி கோயிலுக்கு போறார். அவரு 1000 ரூபாய் ஸ்பெஷல் அபிஷேக டிக்கெட் ஒன்று வாங்குறார். ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் 500 ரூபாய்க்கு வாங்குறார். 10,000 ரூபாய்க்கு ராஜ அலங்கார டிக்கெட் வாங்குறார். 50,000க்கு அன்னதான டிக்கெட் வாங்குறார். இதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? ஃப்ளோர் ஓபன் பண்ணி விடுங்க சார், ஏன்னா ட்ரையா இருக்கு, யாரும் எல்லாம் தூங்கிடுவாங்க. ரொம்ப இடத்துல ஷட் டவுன் சார்.
வெங்கட்ரமணி சார் பழைய முருகன் கோவில் போறார். 1000 ரூபாய்க்கு ஸ்பெஷல் அபிஷேக் டிக்கெட் வாங்குறார். 500 ரூபாய்க்கு ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வாங்குறார். 10,000 ரூபாய் ராஜ அலங்கார டிக்கெட் வாங்குறார். 50,000க்கு அன்னதான டிக்கெட் வாங்குறார். ஜிஎஸ்டி வருமா வராதா வெங்கட்ரமணன் சார்? பெருமாள் சார் யார் போட்டுருக்காங்களா இல்லையா? நோ ஜிஎஸ்டி தாமோதரன் அப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க. பேர் போடாம அரவிந்தன் வந்து நோ சொல்லியிருக்காரு. ஓகே வெரி குட். கிரி பிரசாத் எக்ஸாம்ட் போட்டிருக்காரு. ஓகே வெரி குட் சார். எக்ஸாம்டர் உங்களுக்கு கோயிலுக்கு இதுக்கெல்லாம் வராதுன்னு சொல்லி இருக்கு. எக்ஸாம்டர் நோட்டிபிகேஷன் 12/17 சிடி ரேட் டேட்டட் 28/6/17 என்ட்ரி நம்பர் 13A வராது. அடுத்த கொஸ்டின், அதே பழனி தேவஸ்தானத்துல காட்டேஜ் இருக்கு. 1209 ரூபாய் பெர் டே கலெக்ட் பண்றாங்க. வருமா வராதா? வரும். 1000 ஆர் ஈக்குவல் டு தான் உங்களுக்கு எக்ஸாம்டர். அதுல சர்வீஸ் பை ஹோட்டல் இன் கெஸ்ட் ஹவுஸ் கிளப் ஆர் கேம்பஸ் சீட் பை வாட் எவர் நேம் கால் ஃபார் ரெசிடென்ஸ் ஆர் லார்ஜ் பர்பஸ். அதுக்கு ரெஃபரன்ஸ் நோட்டிபிகேஷன் 12/17 சிடி ரேட் டேட்டட் 28/6/17. அடுத்த கொஸ்டின் இது இந்த கொஸ்டின் 4க்கு டெம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் உள்ள என்ட்ரி ஆகும். அது வந்து பார்க்கிங் ஃபீஸ் இல்ல, ஒரு கேட் மாதிரி போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க பழனி திருச்செந்தூர். அந்த ஏரியாக்குள்ள அந்த டெம்பிள் ஆக்சஸ் பண்றதுக்கே வந்து ஒரு சார்ஜ் கலெக்ட் பண்ணுவான். அதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? அதுக்கு வரும் என்று சொல்லி நோட்டிபிகேஷன் சொல்லப்படுகிறது. ஏஆரும் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. நோட்டிபிகேஷன் நம்பர் 11/17 சிட்டி ரேட் டேட்டட் 28/6/17 என்ட்ரி நம்பர் 11 கிளாஸ் 2 சிஜிஎஸ்டி 9 ஏஜிஎஸ் 9 ஏஆர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கர்நாடகா ஸ்ரீ மலை மாதேஸ்வர சாமி டெம்பிள். அடுத்த கொஸ்டின், நான் நீ பார்க்க பூரா டெம்பிள், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்பிட்டல், சேரிட்டபிள், இதுதான் வருது. இதே பழனி முருகன் கோவில்ல பிரசாதம் வைக்கிறாங்க, லட்டு, பஞ்சாமிர்தம், முறுக்கு, வடை. இதுக்கு டாக்ஸ் வருமா வராதா? வராது என்று நோட்டிபிகேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. நோட்டிபிகேஷன் நம்பர் நோ டாக்ஸ் சோர்ஸ் நோட்டிபிகேஷன் 2/17 சிடி ரேட் டேட்டட் 28/6/17 என்ட்ரி நம்பர் 98. எது புரியலன்னா நீ போடுங்க சார். சரி, இது பழனி முருகன் கோவில்ல லார்டு முருகன் டெம்பிள் 2 கமர்ஷியல் ஷாப் அவுட்சைட் தி காம்பவுண்ட் ஆஃப் தி டெம்பிள் வெதர் ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆர் நாட். பழனி மலையை சுத்தி கோயில் இருக்கு, காம்பவுண்ட்ல கோயிலை சுத்தி கடைகள் வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த கடை வாடகைக்கு ஜிஎஸ்டி வருமா? அதுல கண்டிஷன் எது இருக்கா? வராதா? சரி, இது சப்போஸ் பழனி முருகன் கோவிலோ திருச்செந்தூர் முருகன் கோவிலோ 12AA ரிஜிஸ்டர் ஆகியிருந்தால் அதுல ட்ரஸ்ட் 10 கிளாஸ் 23C சப் கிளாஸ் B ரிஜிஸ்டர் ஆகி, இல்ல செக்ஷன் 10 கிளாஸ் 23AA ரிஜிஸ்டர் ஆகியிருந்தால் 10,000 கீழே இருக்கிறதுக்கு பெர் டேக்கு எக்ஸம்டர். அவங்க இந்த 3ல எதுலையுமே ரிஜிஸ்டர் ஆகல அந்த தேவஸ்தானம் அப்படின்னா இந்த 10,000 எக்ஸம்ஷன் கிடையாது. திஸ் இஸ் கண்டிஷனல் எக்ஸம்ஷன். அந்த 3 ஆக்ட்ல இன்கம் டாக்ஸ்ல ரிஜிஸ்டர் ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன். இல்லைன்னா இதுக்கு நீங்க பார்க்க வேண்டிய நோட்டிபிகேஷன் நம்பர் 12/17 சிடி ரேட் 28/6/17 என்ட்ரி நம்பர் 13. சரி, இதே பழனி முருகன் கோவில்ல அந்த முடி எடுக்கிறோம்ல, அந்த முடி எடுக்கிறத கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அந்த வெஹிக்கிள் பூஜை, கார் பூஜை போடுறத கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அப்ப ஜிஎஸ்டி வருமா வராதா? அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது அது ஜிஎஸ்டி வரும். வெதர் அவங்க 23C 12AA ரிஜிஸ்டர் ஆயிருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் அவங்களே ஓனா நடத்தினா தான் அந்த இன்கம் டாக்ஸ் அந்த 3 செக்ஷனுமே அப்ளிகபிள். உங்க கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது, அந்த முடிய இருக்கிறது கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக ஜிஎஸ்டி வரும். சரி, கான்ட்ராக்ட் கொடுக்காம அவங்களே முடி இறக்கிறதுக்கு வந்து அந்த முடி இறக்கிறவங்களை அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னா அப்ப அது ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன். சரி, ஓரளவு கோயில் முடிஞ்சு அடுத்து கோயில் 2 எஜுகேஷனுக்கு அப்புறம் திருப்பி கோயில் வரும். மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இது ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு சார். இதுல நம்ம இன்டர்பிரிட்டேஷனே இந்த பையையும் 2 வச்சுதான் பார்க்கணும். பையான எஜுகேஷன் 2 இஸ் ஸ்டூடெண்ட், ஃபேக்கல்டி அண்ட் ஸ்டாஃப். பையனா யாரு? எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அவங்களே நடத்தி அவங்களே ஃபேக்கல்டிக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டிரான்ஸ்போர்டேஷனோ ஹாஸ்டலோ அந்த மாதிரி பண்ணா எக்ஸம்டர். அது சில பேர் அப் டு ஹையர் செகண்டரி லெவல்ங்கிறாங்க, கிடையாது. அதுக்கு நீங்க கீழே அந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா கமிஷன் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூட்ஸ் காலேஜ்னு சொல்லிடுறாரு. ஏஆர்லையும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அவர் எஃப்ஏக்யூலையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து 2AA பை அன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பை வே ஆஃப் கண்டக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அகேன்ஸ்ட் த கன்சிடரேஷன் ஃபார்ம் ஆஸ் என்ட்ரன்ஸ் ஃபீ. என்ட்ரன்ஸ் ஃபீயும் எக்ஸம்டட். ஆனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் ஃபீ எக்ஸம்டட். இப்ப CA CMA CS எக்ஸாம் நடத்துறாங்க, அது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கேட்டகரியில வராது. சோ அவங்க நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி உண்டு. அடுத்து
3 பாத்தீங்கன்னா டு ஆன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் பண்றவர் வாடகை கொடுக்குறார் வண்டியை, அப்பதான் வந்துன்னா அப் டு ஸ்கூல் ஹையர் செகண்டரி லெவல் வரை எக்ஸம்ப்டட், அதுக்கு மேல உள்ளதுக்கு டாக்ஸபிள். சரி, நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி கொடுக்குறீங்க, இந்த ஸ்கூலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப கொடுக்கும்போது நீ காலேஜ் கொடுத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஏஜென்சி டாக்ஸபிள் வந்துருது. ஸ்கூலுக்கு நீங்க செக்யூரிட்டி ஏஜென்சி கொடுத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனை பேஸ் பண்ணி ஜிஎஸ்டி போடாம கொடுக்கலாம். என்னுடைய क्वेश्चन 4க்கு ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு வீக்கர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு நார்மல் ஃபீஸ் வாங்கிட்டு கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறாங்க, அப்ப ஜிஎஸ்டி வருமா வராதா? என்னுடைய ஆன்சர் ஒப்பீனியன் கண்டிப்பாக வரும். அவங்க த்ரெஷோல்ட் மீட் பார்க்கணும் 20 lakhs மேல வருதான்னு, அந்த அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்றது டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் கூட்டி பார்க்கும்போது 20 lakhs மேல வருச்சுன்னா அவங்க வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கலெக்ட் பண்ணக்கூடிய நாமினல் ஃபீஸ் கம்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி. சரி, அவங்களே என்ன பண்றாங்க, ஸ்விம்மிங் கோச்சிங் கொடுக்குறாங்க, அந்த செஸ் கோச்சிங், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கோச் பண்றாங்க. கோச் பண்ணும்போது அவங்க த்ரெஷோல்ட் லிமிட், அவங்க ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கூட்டி 20 lakhs த்ரெஷோல்ட் லிமிட் பார்க்கணும். அப்படி வந்ததுன்னா அதுக்கும் ஜிஎஸ்டி உண்டு. ஸ்விம்மிங், செஸ் அந்த மாதிரி எந்த கோச்சிங் பண்ணாலும் அதுக்கும் உண்டு. சரி, இது ஒரு காம்ப்ளிகேட்டட் क्वेश्चन ஃப்ளோருக்கு. மிஸ்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இஸ் ரெகக்னைஸ்ட் காலேஜ். த காலேஜ் இஸ் அப்ரூவ்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. இது ஒரு காலேஜ் சார், அந்த யூனிவர்சிட்டியில ரெகக்னைஸ் இருக்கு. இந்த காலேஜ் என்ன பண்ணுது, நிறைய ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் கொடுக்குது, லெஸ் than 1 year, ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி கொடுத்து அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வர்றவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இந்த ப்ரோக்ராமுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? வருமா சார்? ஃப்ளோர் ஓபன் பண்ணிட்டு கேளுங்க சார். இந்த ஜி வெங்கடேசன் சார் வந்து என்ன பண்ணுங்க, நோ ஜிஎஸ்டின்னு இருக்கார். தாமோதரன் சார் வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இருக்கார். கவிதா பிள்ளை வந்து எஸ்ன்னு போட்டுருக்காங்க. எஸ், சரி. ராஜ்குமார் அப்ளிகபிள் போட்டுருக்காங்க. இதுக்கு ஜிஎஸ்டி வரும். ஏன்னா அவங்க வந்து இந்த காலேஜ்ல ரெகுலர் ஸ்டூடெண்ட் கிடையாது, அட்டெண்டன்ஸ்ல அவங்க பேர் இல்ல. இந்த டிகிரியை வந்து அந்த யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி அவார்ட் பண்ணல, காலேஜே தானா கொடுக்குது. அப்ப அவங்க ரெகுலர் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ்ல வரமாட்டாங்க. சோ அதனால என்னைய பொறுத்தளவு இந்த ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் கோர்சஸ்க்கு 9 + 9 18% ஜிஎஸ்டி வரும், என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். அடுத்த क्वेश्चन, இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பிஹெச்டி, ஐஐடி, ஐஐஎம் மாதிரிக்கெல்லாம் எம்என்சி வந்து காம்பஸ் இன்டர்வியூக்கு வந்து எடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், எஜுகேஷன் சச்சஸ் ஐஐடி, ஐஎம்எஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயிஸ், அவங்க ஒரு கார்பரேட், இப்போ நம்ம இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனி வச்சுக்கோங்க, அவங்க நம்ம காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸா செலக்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அவங்க ஒரு ஃபீஸ் கொடுப்பாங்க காலேஜுக்கு. அந்த ஃபீஸ் ஜிஎஸ்டி சார்ஜபிளா இல்லையா? கண்டிப்பாக சார்ஜபிள் என்று நோட்டிபிகேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 + 9 அந்த காலேஜ் கொடுக்கக்கூடிய எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய ஃபீஸுக்கு காலேஜ் அந்த ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயிஸ்ட கலெக்ட் பண்ணி ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். அடுத்தது ஹாஸ்பிட்டல் போறோம். ஹாஸ்பிட்டல்ல ஒரு 90% எக்ஸம்ப்ட், 10% டாக்ஸபிள். ஐ வில் எக்ஸ்பிளைன் தி சிச்சுவேஷன். சரி சார், ஹாஸ்பிட்டல்ல இன்பேஷண்ட் சர்ஜரிக்கு அட்மிட் ஆகுறாங்க, அப்ப ஜிஎஸ்டி வருமா வராதா? ஜிஎஸ்டி இன்பேஷண்ட்டுக்கு 1 பைசா கூட வராது என்று சர்க்குலர் நம்பர் 27/1/18 சொல்லப்பட்டிருக்கிறது. டேட் 4/1/18. எவ்வளவு ரூபாய் நீங்க இன்பேஷண்ட்டுக்கு ரூமுக்கு கொடுத்தாலும் எக்ஸம்ப்டட். சரி சார், ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா சீனியர் டாக்டர்ஸ் கன்சல்டன்ட் வெளியே ஒரு இண்டிபெண்டா ஹையர் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எம்ப்ளாயர் ரிலேஷன்ல இருக்க மாட்டாங்க, கான்ட்ராக்ட்ல வருவாங்க, பெர்சன்ட் கேட்டகரியில வருவாங்க. அப்ப அந்த டாக்டர்ஸுக்கு ஜிஎஸ்டி கட்டணுமா? சீனியர் டாக்டர், ஹையர் டாக்டருக்கு அதுக்கும் கட்ட வேண்டாம் என்று சிபிஎஸ்இ கிளாரிஃபை பண்ணிருக்கு. சர்க்குலர் நம்பர் 32/6/18 டேட்டட் 12/2/18. சீனியர் டாக்டர், ஹெல்த் கேர் எந்த டாக்டர் நீ ஹையர் பண்ணாலும் சரி, உங்க பார்ட் டைமா வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் 1 பைசா கூட கட்ட வேண்டாம் என்று சர்க்குலரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, சரி சார், ஓபில வர்ற பேஷண்ட்டுக்கு டாக்ஸபிளா? ஓபில வர்ற பேஷண்ட்டுக்கும் டாக்ஸபிள் கிடையாது. சரி, மெடிசனுக்கு டாக்ஸபிளா? அந்த டாக்டர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்ல மெடிசன் எழுதி கொடுத்து வெளியே போய் வாங்கிக்கன்னு சொன்னார்னா அந்த மெடிசனுக்கு அந்த மெடிக்கல் ஷாப் டாக்ஸ் போட வேண்டும். அப்படி இல்லாம ஒரு சர்ஜரி நடக்குது, அப்ப டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து அந்த சர்ஜரிக்குள்ள ஐட்டத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டார். அந்த இன்பேஷன்ட்ல அந்த வார்டில் இருக்க நர்ஸே ஒரு மெடிக்கேஷன் ஆர்டர் கொடுப்பாங்க. கொடுத்து ஆபரேஷன் தியேட்டருக்கு வேண்டிய ஜாமான உள்ள அந்த மெடிக்கல் ஷாப்லயும் டைரக்டா தியேட்டருக்கு வந்துடும். அப்படி வரும்போது அதுக்கு ஜிஎஸ்டி வராது. ஏன்னா ஒரு ஆஞ்சியோபிளாஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு இம்ப்ளான்ஸ் இல்ல ட்ரக், ஸ்டெட் இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. அப்ப வரும்போது அது ஃபுல்லி எக்ஸம்ப்டட். அந்த மெடிக்கேஷன் ஆர்டர் மூலம் வந்தால் இவர் ஒரு
பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வரக்கூடாது. அது மெடிக்கல் ஷாப்ல எத்தனை வெரைட்டி, மெடிக்கல் ஷாப்ல 17 வகையா பிரிக்கலாம். டாக்டரே வச்சிருக்கிறது, கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறது, ஒய்ஃப் பேர்ல வச்சிருக்கிறது, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். சரி சார், இதே இது ஒரு எஸ்கே ஹாஸ்பிட்டல் ஒரு கம்பெனி இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க 25,000 ரூபாய் பேஷண்ட்டை கலெக்ட் பண்றாங்க. ஆனா 10,000 ரூபாய் தான் டாக்டர் கொடுக்குறாங்க. மிச்சம் 15,000 அவங்க வந்து பாராமெடிக், நர்ஸ், எமர்ஜென்சி, நர்சிங் சார்ஜஸ், பிபி செக் பண்ண வச்சிருக்காங்க. அப்ப அவங்க வச்சக்கூடிய 15,000க்கு ஜிஎஸ்டி வருமா? வராது என்று சர்க்குலர் சொல்லப்படுகிறது. அவங்க எவ்வளவு ரூபாய் சார்ஜ் பண்ணாலும் ஹெல்த் கேர் கேட்டகரியில வர்றாங்க. ரெஃபரன்ஸ் சர்க்குலர் நம்பர் 32/6/18 டேட்டட் 12/2/18. சரி, ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல. அப்ப ஹாஸ்பிட்டலே கேண்டீன் நடத்தலாம், இல்ல கேண்டீனை கான்ட்ராக்ட் கொடுக்கலாம். இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன். மிஸ் ஏங்கிற ஒரு அட்மிட் ஆகுறாரு ஹாஸ்பிட்டல்ல, அவருக்கு சர்ஜரி நடக்குது. கூட அட்டெண்டர் மிஸ்ஸஸ் ஏ இருக்காங்க. மிஸ்டர் பி விசிட்டிங் ஹவர்ஸ்ல பார்க்க போறாரு. 3 பேர் ரூம்ல காபி சாப்பிடுறாங்க. எந்த காபிக்கு ஜிஎஸ்டில டாக்ஸ் வரும்? மிஸ்டர் ஏ இஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல், அவருக்கு சர்ஜரி நடக்குது, அவர் பேஷண்டா படுத்திருக்கார். அவர் கூட அட்டெண்டர் துணைக்கு அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஏ இருக்காங்க. மிஸ்டர் பி விசிட்டிங் ஹவர்ஸ்ல ஈவினிங் 5 to 6 பார்க்க போறார். 3 பேர் அந்த ரூம்ல காபி சாப்பிடுறாங்க. இப்ப எந்த காபிக்கு ஜிஎஸ்டி வரும்? சரி, நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இத வந்து எப்படி சொல்லலாம்னா, மிஸ்டர் ஏங்கிறவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, இன்பேஷண்ட். அப்ப அவர் சாப்பிடக்கூடிய காஃபியை ஒரு டயட்டீஷியனோ நியூட்ரிஷனோ சார் இவர் சுகர் இருக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிடுறாங்க. 2வது அவர் பேர் அங்க ரிஜிஸ்டர் ஆயிருது. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கம்ஸ் அண்டர் காம்போசிட் சப்ளை. அப்ப காம்போசிட்ஸ்ல ப்ரீடாமினன்ட் ஹெல்த் கேரே எக்ஸம்ப்டடாக இருக்கும்போது ஆன்சலரியா இருக்கக்கூடிய அவர் சாப்பிடுற காஃபி எக்ஸம்ப்ட். திஸ் மை ஹம்பிள் வியூ. இங்க ப்ரீடாமினன்ட் எங்க ஹெல்த் கேர், அவர் பேஷண்ட்டுடைய பேர் இன்பேஷண்ட் ரெக்கார்ட் ஆயிருது. அப்ப அவர் 2வது அவர் சாப்பிடக்கூடிய காஃபியை வந்து டயட்டீஷியனோ நியூட்ரிஷனோ வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. சார் சுகர் இருக்கு, இவருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு, உப்பு போடாத சாதம் கொடுங்க, இல்ல சுகர் இருக்கு கோதுமை சாதம் கொடுங்கன்னு சொல்லும் போது அவர் எக்ஸம்ப்டர். சரி, அவங்க கூட மிஸ்ஸஸ் பி இருக்காங்கல்ல, அவங்களுடைய அவர் வந்து காம்போசிட் சப்ளை வரமாட்டார். அவர் சாப்பிடக்கூடிய காஃபிக்கு டாக்ஸ் உண்டு. அட்டெண்டர் பார்க்க போனவருடைய காஃபிக்கு டாக்ஸ் உண்டு. சரி, இவர் டிஸ்சார்ஜ் ஆயிடுறாரு, நெக்ஸ்ட் வீக் ஓபிக்கு வராரு செக்அப்புக்கு. அப்ப 3 பேர் காஃபி சாப்பிட்டா அப்ப ஏ சாப்பிடுற காஃபிக்கு டாக்ஸ் உண்டு. அவர் இன்பேஷண்டாக இருக்கும்போது தான் காம்போசிட் சப்ளைல வராரு. அவர் இந்த ரெக்கார்டை விட்டு வெளியே போயிடுறாரு, அவுட் பேஷண்ட். அப்ப திருப்பி செக்அப்புக்கு வரும்போது இன்பேஷண்ட் கேட்டகரி கிடையாது, அப்ப அவுட் பேஷண்ட். அப்ப அவர் 3 பேர் காஃபி சாப்பிட்டாலும் காஃபிக்கு உண்டு. இதுக்கு ரெஃபரன்ஸ் நோட்டிபிகேஷன் சர்க்குலர் நம்பர் 32/6/18 டேட்டட் 12/2/18. பட் இவ்வளவு விவரமா சொல்லியிருக்க மாட்டாங்க, சர்க்குலர்ல லைட்டா சொல்லியிருப்பாங்க. இல்ல டவுட்ஸ்னா எனக்கு கேளுங்க. சரி சார், ஹாஸ்பிட்டல் வெளியே கேண்டீனை கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஐடிசி உண்டா? ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் பிளாக்டு செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5ல அவங்க ஐடிசி எடுத்துக்க முடியாது. அதே அவங்க ஹாஸ்பிட்டல் கேண்டீன் மெயின்டைன் பண்றாங்க, அந்த கேண்டீன் அவுட் சோர்சிங் கொடுக்குறாங்கன்னா அந்த கேண்டீனுக்கு ஐடிசி உண்டு. ஏன்னா சேம் லைன் ஆஃப் பிசினஸ். கேண்டீன் மெயின்டைன் பண்ணி அவுட் சோர்சிங் கொடுத்தா அந்த கேண்டீனுக்கு ஐடிசி எலிஜிபிள். கேண்டீனே இல்ல, டைரக்டா ஃபுட் வந்து அந்தந்த டாக்டருக்கு அந்தந்த பேஷண்ட் கொடுத்துறாங்கன்னா அப்ப பிளாக் டிக்கெட் ஃபுட் அண்ட் பெவரேஜ் பிளாக் டிக்கெட்ல வந்துடும். சரி, இதே இது வந்து ஹாஸ்பிட்டல் இது தவிர நிறைய பண்றாங்க. அதுக்கு எப்படி டாக்ஸ் பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நடுவில் ஒரே இது. அப்ப அடுத்து ஓல்டேஜ் ஹோம் போறேன். ஓல்டேஜ் ஹோமுக்கு டாக்ஸ் உண்டா இல்லையா? ரன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தினா எக்ஸம்ப்டட், இல்லைன்னா எனி என்டிட்டி ரிஜிஸ்டர்ட் 12AA. இது 12AA மட்டும் தான் கொடுக்குறான், மற்ற 2 இன்கம் டாக்ஸ் சொல்லல. ஆனா டு இட்ஸ் ரெசிடென்ட் இந்தியன் ரெசிடென்ட்க்கு மட்டும் தான் எக்ஸம்ப்டட். அவங்களுக்கு ஏஜ் 60க்கு மேல இருக்கணும். அப்பா அம்மா ஃபாரின்ல இருக்காங்கன்னு ஒரு 55 வயசு ஃபாதர் மதரை கொண்டே ஓல்ட் ஏஜ் நம்மளுக்கு எக்ஸம்ப்டட் கிடையாது. ஏஜ் 60 ஆர் மோர்னு சொல்லிட்டாங்க ஒரு பாயிண்ட். டு இட்ஸ் ரெசிடென்ட்னு சொல்லிட்டாங்க. என்ஆர்ஐ கொண்டாந்து ஓல்ட் ஏஜ் உங்களை விட்டுட்டு எக்ஸம்ப்ஷன் கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி 55 வயசுல பாத்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஓல்ட் ஏஜ் கொண்டு விட்டு எக்ஸம்ப்ஷன் கிளைம் பண்ண முடியாது. அடுத்த பாயிண்ட் கன்சிடரேஷன் 25,000 பெர் மந்த் பெர் மெம்பர். 26,000 வரந்த எக்ஸம்ப்ட், 26,000 ஆனா ஃபுல்லி டாக்ஸபிள். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த 25,000த்துல லாட்ஜிங் மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக் எல்லாம் சேர்ந்துடணும். 25,000 பிளஸ் லாட்ஜிங் அயரிங் தனித்தனியா போட்டா அது டாக்ஸபிள். சரியா?
அடுத்து அபார்ட்மெண்ட்ல ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா அபார்ட்மெண்ட்லயும் காமன் அமெனிட்டிஸ் இருக்கும். அவங்க என்ன கலெக்ட் பண்ணுவாங்க? லிஃப்ட்டுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீப்பர் காமன் ஏரியாவை வந்து ஸ்வீப் பண்ணுவாங்க, அது கலெக்ட் பண்ணும். அப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு அசோசியேஷன் இருக்கும், அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அப்ப கலெக்ட் பண்றதுக்கு 7500 ரூபாய்க்கு மேல ஒரு சிங்கிள் அபார்ட்மெண்ட்ல கலெக்ட் பண்ணா டாக்ஸபிள். ஆனா அவங்க லிமிட் 20 லட்சம் தாண்டி இருக்கணும். உங்க லிமிட் 19 லட்சம் இருக்கு, நீங்க 8000 ரூபாய் வாங்கினாலும் எக்ஸம்டர், நீங்க 6000 ரூபாய் வாங்குறீங்க, த்ரெஷோல்ட் லிமிட் 20 லட்சத்துக்கு மேல போனாலும் எக்ஸம்டர். ரெண்டு ஃபுல்ஃபில் ஆனா தான் டாக்ஸபிள். உங்க த்ரெஷோல்ட் லிமிட் 20 லட்சத்துக்கு மேல போயிருக்க வேண்டும், கலெக்ட் பண்ணது 7500 மேல போயிருக்கு, 7500 ரூபாய் கிடையாது, 7501 இருந்தா டாக்ஸபிள். சரி சார், நான் கலெக்ட் பண்ணது 8000 கலெக்ட் பண்றேன், த்ரெஷோல்ட் லிமிட் 20 லட்சத்துக்கு கீழே தான் வருதுன்னா ஜிஎஸ்டி டாக்ஸ் எடுக்க வேண்டாம். சரி சார், நான் 6000 கலெக்ட் பண்றேன், த்ரெஷோல்ட் லிமிட் 20 லட்சத்துக்கு மேல போகுது, அப்பனால எடுக்க வேண்டாம். அந்த கிளீனா சொல்லிருக்காங்க நோட்டிபிகேஷன்ல. ராம் அபார்ட்மெண்ட் ஜெனரலா டெல்லி, பாம்பே, கல்கட்டால தான் வரும். நம்ம கோயம்புத்தூர்ல கூட வர சான்ஸ் இல்லை. 7500 ரூபாய் மெயின்டெனன்ஸ், ரொம்ப பெரிய லக்ஸூரியஸா இருந்தா தான் இருக்கும். மிஸ்டர் ராம் அபார்ட்மெண்ட் டெல்லி collects monthly maintenance to be 7,850 per month. Annual groceries 18,50,000 for maintenance purpose. Whether GST attract agra GST varadu. Okay. We have to check both 7,500 per month and a 20 lakh limit also. அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஹாஸ்பிட்டல் இப்படி பேர் வச்சு ஹாஸ்பிட்டல் டெஃபினிஷன்ல கவர் ஆகுமா? நோட்டிபிகேஷன் 12/17 28/6/17. ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தா ஹாஸ்பிட்டல் தான், டிஸ்பென்சரின்னு வச்சிருந்தா ஹாஸ்பிட்டல் தான், மேட்டர்னிட்டி கிளினிக் வச்சாலும் ஹாஸ்பிட்டல் தான், நர்சிங் ஹோம்னு வச்சாலும் ஹாஸ்பிட்டல் தான், நர்சிங் ஸ்டாஃப்னு வச்சாலும் ஹாஸ்பிட்டல் தான், பிசியோதெரபிஸ்ட் வச்சாலும் ஹாஸ்பிட்டல் தான், டெக்னீஷியன் தான் ஹாஸ்பிட்டல்ல கவர் ஆயிடுறாங்க, லேப் அசிஸ்டன்ட் கவர் ஆயிடுறாங்க, கிளினிக் கவர் ஆயிடுறாங்க, பேத்தாலஜி லேப் கவர் ஆகுது, இன்வெஸ்டிகேஷன் கவர் ஆகுது, டயக்னோசிஸ் சென்டர் கவர் ஆகுது, அலோபதி கவர் ஆகுது, ஆம்புலன்ஸ் கவர் ஆகுது, பாராமெடிசன் கவர் ஆகுது, யோகா கவர் ஆகுது, நேச்சுரோபதி கவர் ஆகுது, சித்தா கவர் ஆகுது, யுனானி கவர் ஆகுது. இது தவிர எனி அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் தட் மே பி ரெகக்னைஸ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அது கவர் ஆகுது, பிளட் பேங்க் கவர் ஆகுது, பயோ மெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கவர் ஆகுது. ஏதாவது கவர் ஆகாது எந்த டாக்ஸபிள் ஹாஸ்பிட்டல்ல அதை பார்க்கணும். ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் சர்ஜரி டாக்ஸபிள், காஸ்மெட்டிக் சர்ஜரி டாக்ஸபிள், பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்ஸபிள், டெவலப்மெண்ட் அப்நார்மலிட்டி டாக்ஸபிள், கான்ஜினென்டல் டிஃபெக்ட் சர்ஜரி. இது 5 தான் சார் ஹாஸ்பிட்டல் டாக்ஸபிள். இதை தவிர மற்ற எல்லாமே எக்ஸெப்ட். அதுலயும் சில ஒரு கண்டிஷன் இருக்கு நான் சொல்றேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் சார், அதுக்குள்ள ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. இந்த ஆடிட்டோரியத்துல நம்ம ஈரோடு முரளி சார் கேஆர்சிக்கு வாடகைக்கு விடுறாங்க ஜிஎஸ்டி கிளாஸ். அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் வாடகை விடக்கூடிய ஆடிட்டோரியம் டாக்ஸபிளா இல்லையா? கண்டிப்பா டாக்ஸபிள். இங்க அதாவது ரெண்டிங் பை இம்மூவல் ப்ராப்பர்ட்டி கேட்டகரி போகுது, ஹெல்த் கேர் சர்வீஸ் இல்ல. அந்த டாக்டர்ஸே உள்ள மீட்டிங் நடத்திட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்க ரெண்டு கலெக்ட் பண்ணும்போது இது ரெண்டுகா இம்மூவல் ப்ராப்பர்ட்டி கேட்டகரிக்கு வந்துருது. அப்ப முரளி சார்ட்ட ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டும். சரி, அடுத்த கொஸ்டின். இப்போ ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் டெவலப்மெண்ட் அப்நார்மாலிட்டிஸ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். அதாவது எப்படி சொல்ல, டெவலப்மெண்ட் அப்நார்மாலிட்டினா பிறவி குறைபாடு, பிறவியில ஏதாச்சும் குறைபாடு இருக்கும், அதுக்காக செலவழிக்கக்கூடாது. சரி, மிஸ்டர் முருகானந்த குரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் சார், அவர் என்ன பண்றாரு, பிசியோதெரபி வைத்தியம் பார்க்காம ஒரு இடத்துக்கு பிசியோதெரபி சார் யாரோ கொஞ்சம் அனடைஸ் பண்றாங்க சார், ப்ளீஸ் சார் நான் கிளாஸ் எடுக்கணும், கைண்ட்லி கோஆபரேஷன் அந்த மாதிரி பண்ணாதீங்க சார் தயவு செஞ்சு. நாங்க நீங்க எல்லாம் ஒரு லீடிங் பிராக்டிஷனர்ஸ், நாங்க அதெல்லாம் லாக் பண்ணி வைக்கல, ஓபன் பண்ணி விட்டார் பெருமாள் சார், நான் இன்னொரு இடத்துல எடுக்க முடியாது, கைண்ட்லி கோஆபரேட் மை ஹம்பிள் ஒப்பீனியன் ப்ளீஸ். மிஸ்டர் முருகானந்த் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர், அவர் பிசியோதெரபி இல்லாம ஒரு லெக்சர் கொடுக்குறாரு ஒரு இடத்துல போய் பிசியோதெரபி சம்பந்தமா, அப்ப அதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? பிசியோதெரபிஸ்ட் தான் நம்ம வந்து ஹெல்த் கேர்ல கவர் ஆகுது, அவர் ப்ரொஃபஷனல்ல பிசியோதெரபி டாக்டர், ஆனா அவர் கொடுக்கிற ஒரு இடத்துல போய் லெக்சர் கொடுக்கிறார், பிசியோதெரபி சம்பந்தமா பேசுறார், பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் பண்ணல, அப்ப அது ஜிஎஸ்டி வருமா வராதா? அது ஜிஎஸ்டி வரும் என்று சட்டத்தில் சொல்லப்படுகிறது. பிசியோதெரபி ஒரு மசாஜ் பண்ண, பிசியோதெரபி கன்சல்டன்ட் பாராமெடிஸ், கன்சல்டன்ட் ஹெல்த் கேர், நோ ஜிஎஸ்டி. லெக்சர் கன்சல்டன்ட் நான் ஹெல்த் கேர், அப்ப ஜிஎஸ்டி அப்ளிகபிள். அக்ரிகேட் டர்ன் ஓவர் பாக்குறது பிசியோதெரபி டர்ன் ஓவர் கூட்டி பார்க்க வேண்டும். 20 லட்சத்துக்கு மேல போயிடுச்சுன்னா மிஸ்டர் முருகானந்தம் இந்த கொடுக்குற லெக்சருக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டும்.
சரி, டாக்டரை நான் ஹெல்த் கேர் நிறைய பண்றாங்க. இப்ப நிறைய யூடியூப் வீடியோ பண்றாங்க, எஜுகேஷனல் வீடியோ, அதுக்கு ஜிஎஸ்டி வந்துடும். அவங்களே நிறைய மீட்டிங்ல போய் டீச் பண்றாங்க, அதுக்கு வந்துடும். டாக்டர்ஸே அவங்க கிளினிக்ல ஒரு ஏரியா ஒரு பிளட் பேங்க் வாடகை கொடுப்பாங்க, இல்ல ஒரு ஸ்கேன் சென்டருக்கு வாடகை கொடுப்பாங்க. அது கொடுத்தா ஹாஸ்பிட்டல் வராது, அவங்க ஒரு போர்ஷனை கொடுப்ப 2 மூல் ப்ராப்பர்ட்டி கேட்டகரியில் வந்துடும். அப்ப அதுக்கு ஜிஎஸ்டி வந்துடும். சரி, டாக்டருக்குள்ளே பாத்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் உள்ள வந்து ஒரு டிஸ்பிளே போர்டு வச்சிருப்பாங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க, அது அட்வர்டைசிங் கேட்டகரியில போய் ஜிஎஸ்டில வந்துடும், அது ஹெல்த் கேர்ல வராது. சரி, நான் இதே கேள்வியை மாத்தி போகிறேன். ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுல ஒரு போர்ஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல ஒரு ஸ்கேன் சென்டருக்கு வாடகை கொடுக்கிறார், ஒரு போர்ஷன் பிளட் பேங்க் வாடகை கொடுக்கிறார், ஒரு போர்ஷன் மெடிக்கல் ஷாப்புக்கு வாடகை கொடுக்கிறார், ஒரு போர்ஷன் ஒரு இன்னொரு டாக்டர் கிளினிக் வாடகை கொடுக்கிறார், ஒரு போர்ஷன் ஒரு வெளியில வைக்கிற ஒரு பழக்கடைக்கோ ஒரு பிஸ்கட் கடைக்கோ வாடகை கொடுக்கிறார். அப்ப அதுக்கு ஜிஎஸ்டி, இதுக்கு ஃபுல்லா ஜிஎஸ்டி வரும். அவங்க ஸ்கேன் பண்ணாலும் சரி, பிளட் பேங்க் பண்ணாலும் சரி, அவங்க நேச்சர் தான் ஹெல்த் கேர். இவர் வாடகை கொடுக்கும் போது 2 காய் மூல் ப்ராப்பர்ட்டிங்கிற கேட்டகரியில வந்துடும். இது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வருங்க, என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். அடுத்து மெடிக்கல் ஷாப். மெடிக்கல் ஷாப் எப்படி எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கலாம்? டாக்டர் அவர் கிளினிக் வச்சு அதுக்குள்ளே மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கலாம், இல்ல டாக்டர் என்ன பண்ணலாம், பார்ட்னர்ஷிப்பா மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கலாம், இல்ல டாக்டர் ஷேரிங் பேசிஸ்ல மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கலாம், இல்ல அவர் ஹாஸ்பிட்டலுக்கே மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கலாம். ஹாஸ்பிட்டல்லே அவர் மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தா மட்டும்தான் த்ரெஷோல்ட் லிமிட் 20 லட்சம் பார்த்து ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப்பை கூட்டி வரும். இதை தவிர மற்ற மெடிக்கல் ஷாப் ஃபுல்லா எக்ஸம்ட். ஒரு மெடிக்கல் ஷாப்னு வச்சு கவுண்டர் சேல் பண்ணா மட்டும் தான் டாக்ஸபிள். அவரே பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி அவர் கையில இருந்து மாத்திரை கொடுத்துறாரு, வராது. மெடிக்கல் ஷாப் காம்போசிஷன் வருமா வராதா? காம்போசிஷன் வரக்கூடாது, எங்களுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். ஏன்னா செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்கன்னா 10% ஆஃப் தி டர்ன் ஓவர் ஆர் 5 lakh whichever is higher. இப்ப மெடிக்கல் ஷாப்ல மொபைல் ரீசார்ஜ் கூப்பன் விற்கிறாங்க, இப்ப ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி எடுக்கும் போது சர்வீஸ் மிக்ஸ் ஆயிடுது. அப்ப 5 லட்சமோ 10%க்கு மேலேயோ போனா காம்போசிஷனை கொடுத்து ஆப்டர் கொடுத்து வந்தவர். சரி சார், நான் மெடிக்கல் ஷாப் வித் ஹாஸ்பிட்டல் காம்போசிஷன்ல போகலாமா? போக கூடாது. மெடிக்கல் ஷாப் கம்ஸ் அண்டர் குட்ஸ், ஹாஸ்பிட்டல் கம்ஸ் அண்டர் சர்வீஸ். அப்ப ஹாஸ்பிட்டலுடைய இது வந்து 5 லட்சமா 10% தான் இருக்கணும். ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப் காம்போசிஷன் போகவே வேண்டாம். ஹம்பிள் ஒப்பீனியன். சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் என்ன சார்? சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் ரிசீவ் பண்ணுற டொனேஷனுக்கு ஜிஎஸ்டி வராது, கிராண்டுக்கு வராது. அதை தவிர வேற எது பண்ணாலும் ஜிஎஸ்டி வந்துவிடும். அடுத்த கேள்வி, கற்பகம் ஹாஸ்பிட்டல் மதுரை ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டுக்கு பில்டிங் எடுக்கிறாங்க, 50,000 ரூபாய் வாடகை கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன ஆர்கியூ பண்றாரு, சார் நீ ஹெல்த்காரன் டாக்ஸ் கட்ட வேண்டியதே கிடையாது சார், அவுட்புட் நான் ஏன் சார் நான் ரெண்ட் கொடுக்கணும், நான் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கிறேங்கிறார். இது பண்ணலாமா பண்ண முடியாது? ஏன்னா அவர் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி வாடகை எடுக்கிறாரு. இந்த டாக்டர் என்ன சொல்றாரு, சார் நான் 50,000 ரூபாய் வாடகை கொடுத்து உங்களுக்கு ஜிஎஸ்டி நான் பே பண்ணேன்னா எனக்கு ஹெல்த்துக்காருக்கு அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டியே இல்லை, நான் அந்த உங்களுக்கு 50,000 கொடுக்கக்கூடிய 18% வேஸ்ட், நான் என்ன பண்றேன்னு ஆர்கியூ பண்றாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க சார்? பெருமாள் சார் ஃப்ளோர்ல கேளுங்க, யார் சொல்றாங்களாட்டு. சார் யாராவது ஆன்சர் பண்ணா சாட்ல பண்ணலாம் சார். இல்லையா? இல்ல ராஜ்குமார்ங்கற மட்டும் சொல்லிருக்காங்க நோ எக்ஸம்ஷன். ஓகே, வெரி குட், நோ எக்ஸம்ஷன். ஏன்னா இவர் ரெண்டிகம் மலுப்புற வாடகை எடுத்திருக்காரு, இவருக்கு அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி இவருடைய பர்சனல் அது கிடையாது. இவரை பொறுத்தளவு இதுக்கு உண்டு அப்படின்றதுல ஆக்ட்லயும் இருக்கு, அட்வான்ஸ் ரூலிங்கும் இதை கோட் பண்ணி கரெக்ட் தான். KRADRG 4/10 டேட்டர் 21/3ல பண்ணணும். கண்டிப்பாக அவர் அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி இருக்க பத்தி கவலைப்பட வேண்டாம், இவருக்கு ஜிஎஸ்டி வரும் என்று சொல்லிவிட்டார்கள். அதே மாதிரி 12WA ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், கோச்சிங் இன் ஆர்ட்ஸ், கல்ச்சரல் ஸ்போர்ட்ஸ், இதுக்கு மட்டும் எக்ஸம்ஷன். நீங்க கோச்சிங் இன் ஆர்ட்ஸ் தான். நீங்க நம்ம அப்படின்னா வெங்கட்ரமணன் சார் போய் ஒரு சிஏக்கு டியூஷன் எடுக்கிறாருன்னா அது இந்த கோச்சிங் இன் ஆர்ட்ஸ்ல வராது. CACMAக்கு வரும் சொல்லிட்டு நேற்று ஒரு AR வந்துருச்சு, CACMAக்கு கமர்ஷியலா கோச் பண்றவங்களுக்கு கமர்ஷியல் இன்ஸ்டிடியூட். கோச்சிங் இன் ஆர்ட்ஸ், ஆர்ட்ஸ்னா ஒரு டான்ஸ் சொல்லி கொடுக்கறது இல்ல ஒரு வாய்ப்பாட்டு சொல்லி கொடுக்கறது தான் ஆர்ட்ஸ்ல வரும். கல்ச்சரல் ஸ்போர்ட்ஸ் இது 12WA ரிஜிஸ்டர் ஆகி இருந்தால் இதுக்கு மட்டும் எக்ஸாம்டட் என்று நோட்டிபிகேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் கொடுக்கிற பிசிஷியன் சாம்பிளுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா?
அப்ப பாத்தீங்கன்னா எல்லா டாக்டர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் கூட பிசிஷியன் சாம்பிள் கொடுப்பாங்க. சாம்பிள் கொடுக்கும்போது அது நாட் ஃபார் சேல் இருக்கும், அதுக்கு வேல்யூவே போட்டிருக்காது, ரேட்டே இருக்காது, போட்டிருக்காது. அப்ப அந்த டாக்டர் கொஞ்சம் வசதி குறைவானவங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க அந்த மெடிசனை. அப்ப அதுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி டாக்ஸ் கட்ட வேண்டுமா, டாக்டர் டாக்ஸ் கட்ட வேண்டுமா? யாருமே கட்ட வேண்டாம். இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி மட்டும் ஐடிசி ரிவர்ஸ் பண்ணா போதும். ஏன்னா அது கிஃப்ட்ங்கிற கேட்டகரியில போயிடும், சாம்பிள்ங்கிற கேட்டகரியில போயிடும், வேல்யூ கிடையாது. மேனுஃபேக்சரிங் கம்பெனி அந்த பிசிஷியன் கொடுக்கக்கூடிய சாம்பிளுக்குரிய அமௌண்ட்டுக்கு கண்டிப்பா ஐடிசி ரிவர்சல் கொடுக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்து சேல் ஆஃப் லேண்டுக்கு ஜிஎஸ்டி வருமா? சேல் ஆஃப் லேண்ட் ஜிஎஸ்டி வராது. ஷெட்யூல் 2/5 கிளாஸ் பி. அக்ரி ஃபாரஸ்ட்ரி ஃபிஷிங் அனிமல் ஹஸ்பண்ட்ரி எக்ஸம்ப்டட். நோட்டிபிகேஷன் 11/17/20/2617. எக்ஸிபிஷனுக்கு ஜிஎஸ்டி வருமா? சார் நான் ஃபாரின்ல ஒரு எக்ஸிபிஷன் போடணும்னு நினைக்கிறேன், அங்கே நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், அப்ப நான் எல்யூடி போட்டு டாக்ஸ் போட்டு போகணுமா? போட வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. ஏது நான் ஃபாரின்ல எக்ஸிபிஷன் ஒரு ஹைட்ராலிக் மிஷின் எடுத்துட்டு போறேன்னா நீங்க பார்க்க வேண்டிய நோட்டிபிகேஷன் 12/17 டேட்டட் 28/6/17 நீங்க கொண்டு போகலாம். ஒண்ணுமே போடாம டிசி இபே பில்லும் போட்டு கொண்டு போனா போதும், எல்யூடி தேவையில்லை, டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஆனா ஒரு கண்டிஷன், 6 மாசத்துக்குள் திரும்ப வர வேண்டும். அப்படி திரும்பி வரலனா பிரச்சனையே இல்லை, நீங்க அங்க சேல் பண்ணீங்கன்னா நீங்க அது கூட டாக்ஸை கட்டலாம். இந்த ஐடிசி ரீஃபண்டும் வாங்கிக்கலாங்கிறாங்க. சர்க்குலர் நம்பர் 108/27/19 18/7/19. நீ எக்ஸிபிஷன் கொண்டு போறீங்க, அங்க ஒரு கஸ்டமர் நல்லா இருக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனையில கொடுத்துடலாம். நீங்க ஐஜிஎஸ்டி வித் பேமெண்ட்ல போயிட்டு நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். எல்யூடி இருந்தா நீங்க அந்த அந்த மெஷினுக்கு கூடிய ஐடிசி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இது முக்கியமான நோட்டிபிகேஷன். சார் நான் ரெசிடென்சியல் ஹவுஸ் வச்சிருக்கேன், இதை வாடகைக்கு விடுறேன், இதுக்கு என்ன சார்? ரெசிடென்சியல் ஹவுஸ்னா இருந்தால் உங்களுக்கு அந்த வாடகை எக்ஸம்ப்டட், ஆனா அக்ரிகேட் டர்னோவர் கூட்ட வேண்டும். நான் ரெசிடென்ஸ் ஹவுஸே கமர்ஷியலுக்கு வாடகைக்கு விட்டேன், ஒரு கோடவுனுக்கு வாடகைக்கு விட்டால் அது ஜிஎஸ்டி வரும். சரி, கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் எவ்வளவு எக்ஸம்ப்டட்? 2000 பெர் மந்த் இஸ் எக்ஸம்ப்டட். ஜாப் ஒர்க்குக்கு எக்ஸம்ப்டடா? ஜாப் ஒர்க்கை பொறுத்தளவு சார் நான் வந்து அப்ராட் லோக்கல்ல பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு வந்து குட்ஸ்னா 1 இயர்க்குள்ள திரும்பி வரணும், கேபிட்டல் குட்ஸ்னா 3 வருஷம். நான் அப்ராட்ல இருந்து எனக்கு ஜாப் ஒர்க் வரும் சார், என் பிரின்சிபல் அப்ராட்ல இருக்காரு, நான் ஜாப் ஒர்க்கர் இங்க இந்தியாவில் இருக்கேன், அப்ப அது ஜிஎஸ்டி வருமா? அது ஜிஎஸ்டி போட வேண்டாம் என்று சொல்லி செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அமெண்ட் ஆன செக்ஷன் 13 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஏ அமெண்டட் ஆன் 1/2019ல ஜாப் ஒர்க் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு கொடுத்தால் நீங்க ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஜிடிஏ பொறுத்தளவு 750 ரூபா பார்ட்லோட எக்ஸம்ப்டட், ஃபுல் லோடுனா 1500 ரூபா எக்ஸம்ப்டட். சரி, அப்ப நான் ஒரு ஜிடிஏ இன்னொரு ஜிடிஏ கொடுத்தாலும் எக்ஸம்ப்டட், ஒரு லாரி ஹையர் பண்ணக்கூடியவர் இன்னொரு ஜிடிஏ கொடுத்தாலும் எக்ஸம்ப்டட். பார்ட் லோட் அப்படின்னா கேட்டில 50 பொருள் ஏறி வருது, என்னுடைய பொருள் ஒரு பொருளாக இருக்குமானால் 750 ரூபா எக்ஸம்ப்டட். ஃபுல் லோடுனா கேட்டில ஃபுல்லா 7 ஏறி வருது, 1500 ரூபா எக்ஸம்ப்டட். இதுல ரொம்ப பேரு கணக்கு எழுதக்கூடியவங்க 750 1500 பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து கட்டிடுறாங்க. என்னுடைய அம்பையில் ஒப்பீனியன் கட்டக்கூடாது. கட்டினால் நாளைக்கு ஆடிக்கு வரக்கூடிய சூப்பரண்டன்ட் ஆஃப் எக்ஸைஸ் ஆர் சிடிஓ என்ன சொல்லுவாங்க, நீங்க கட்டுனதான் இல்லீகல் கலெக்ஷன் எடுத்துக்கிறேன், ஆனா ஐடிசி எலிஜிபிள் டிசால்வ் பண்ணிடுவாங்க. ராங் அவைல்மெண்ட் சொல்லி 24% கட்டுக்குன்னு சொல்லிடுவாங்க. எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கும் போது நீங்க கணக்கு எழுதுற கஷ்டம்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு போய் எக்ஸாம் கிளைம் பண்ணாம 750 கீழே 1500 கீழே இருக்கிறதுக்கு நீங்க வரி கட்டினால் அது வரியை எடுத்துக்குவாங்க. ஆனா ஐடிசி டிசால்வ் பண்ணி கண்டிப்பா அவங்க வந்து டாக்ஸ் போட்டுருவாங்க. சரி, இந்த எம்ப்ளாயி 50,000 ரூபாய்க்கு மேல போனால் கண்டிப்பாக உண்டு, பெர்குசிட்ஸுக்கு வராது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரியா? அதே சரி, எம்ப்ளாயி கைண்டா கொடுத்தா வருமா? கண்டிப்பாக கைண்டா கொடுத்தா வராதுங்கிறது அம்பல் ஒப்பீனியன். சரி, ரெண்டல் இன்கம் ரெசிடென்ஸ் ப்ராப்பர்ட்டி அக்ரிகேட் டர்னோவர் கூட்ட வேண்டுமா? அக்ரிகேட் டர்னோவர் கண்டிப்பாக நோட்டிபிகேஷன் 12/17 கூட்டணும் சொல்லியிருக்காங்க. சார் இப்போ ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம், எல்யூடிக்கு எக்ஸிபிஷன் கொண்டு போறாங்க இல்லையா? ஒரே நிமிஷம் பெருமாள் சார், இன்னும் 2 ஸ்லைடு தான் முடிச்சு நம்ம இன்டராக்ஷன் வந்துடலாம் சார். 2 ஸ்லைடு நடுவில் எனக்கு இந்த டெம்போ போயிடும். சரி, இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவ்ட் ஆன் டெபாசிட் லோன்ஸ் அட்வான்சஸ் அதாவது கூட்ட வேண்டுமா? அக்ரிகேட் டர்னோவர் எக்ஸம்ப்டட் என்று நோட்டிபிகேஷன் நம்பர் 12/17 27/7 சொல்லப்படுகிறது. பார்ட்னர் ரெமுனரேஷன் அக்ரிகேட் டர்னோவர் வருமா? பார்ட்னர் ரெமுனரேஷன் வராது. எக்ஸம்ஷன் கிளாஸ் 1 ஆஃப் ஷெட்யூல் 3
ஆனா இப்ப ஏஆர்ல பார்ட் டெர்மினேஷன் கூட்டணுங்கிறாங்க. அந்த ஏஆர் அப்ளிகபிள் பர்டிகுலர் அசசி நமக்கு இங்க ஆக்ட் தான் பேசும். ஆக்ட்ல ஷெட்யூல் 3ல கிளாஸ் 1ல கூட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, salary received from directors அக்ரிகேட் டர்னோவர் வருமா? வராது. ஷெட்யூல் 3 கிளாஸ் 1ல அதுக்கும் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. GTA to GTA exempted, lorry hire to GTA exempted, milling of paddy exempted taxable. இது milling of paddy job work கட்ட வேண்டும் என்று சர்க்குலர் வந்திருக்கு. சர்க்குலர் 19/19/17. சரி சார், எம்ப்ளாயிக்கு நான் ஃப்ரீயா கேண்டீன் கொடுக்குறேன், பஸ் கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், டெலிபோன் கொடுக்குறேன், இது டாக்ஸபிளா? கிடையாது என்று சிபிஐசி 73/17 டேட்டட் 10/7/17 சொல்லியிருக்காங்க. சரி சார், வெட்டினரி கிளினிக் எக்ஸம்டடா? மனுஷனை பார்த்தோம், வெட்டினரி கிளினிக் எக்ஸம்டடா? வெட்டினரி கிளினிக் எக்ஸம்டட் என்று நோட்டிபிகேஷன் நம்பர் 12/17 டேட்டட் 28/6/17 சொல்லப்பட்டிருக்கிறது. இதுகாரும் நான் ஓரளவு தான் கவர் பண்ணியிருக்கேன், டைம் 1 hour. இதுகாரும் அமைதியாக கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும், மரியாதைக்குரிய நண்பர்கள் வெங்கட்ரமணி அசோசியேட்டுக்கும், எங்களுடைய குருநாதன் நஜ்முதீன் சார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நெறிவை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது எங்களை டெலிகிராம் சேனல் இருக்கு. எங்க டெலிகிராம் சேனல்ல சப்ஸ்கிரைப் விரும்புறவங்க எனக்கோ பெருமாள் சாருக்கோ ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டா டெலிகிராம்ல ஆட் பண்ணிடுவோம். இது தவிர ஆர்ஓசி இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி எந்த டவுட் இருந்தாலும் என்னையோ நண்பர் பெருமாளையோ எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமாள் சார், இப்போ எல்லாத்துக்குமே மைக்கை வந்து அவங்களே அன்மியூட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க கொஸ்டின்ஸ் வந்து 1 by 1 கேட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்றது கரெக்டா இருக்கும். நஜ்முதீன் சார் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரா கேளுங்க பெருமாள் சார். யாரு சார்? நஜ்முதீன் சார் எது சொல்றாரா கேளுங்க. போயாச்சு. ஒரு சாருக்கு மைக் ஒர்க் ஆகுதான்னு கேளுங்க. சார் இல்ல, போயிட்டாரா? சரி, ஓகே. அவங்க இவங்க வெங்கட்ரமணி அசோசியேட் 2 பேரும் ஓபன் பண்ணி கொடுங்க, பார்ட்னர்ஸ் 2 பேரும். இல்ல, அவங்க எல்லாருமே அவங்களே இது பண்ணிக்கலாம். சரி, அவங்க கிளாஸ் பத்தி சார், உங்க பார்ட்னர்ஸ் 2 பேர் கிளாஸ் பத்தி ஒரு ஒபினியன் சொன்னா பரவாயில்ல. 2 ரமணி சார் ஒரே நிமிஷம். அவங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் ஒபினியன் சொல்லிட்டு பெருமாள் சார், அப்புறம் நான் ஃப்ளோர் ஓபன் பண்ணிடுவோம். சார் போயிட்டாரா லட்சுமி சார்? போயாச்சு. ஓ, அவரு கேள்வி கேட்கறவங்க மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கோங்க சார், மத்தவங்க மைக் ஆஃப்ல வச்சுக்கோங்க. ரமணி சார் சொல்லுங்க சார். இந்த கிளாஸ் ரொம்ப சேது வந்து ரொம்ப தெளிவா கிளியர் கட்டா தமிழ்ல அழகா இருந்தது. நல்ல கவரேஜ். ஆக்சுவலா ஒவ்வொன்றிலும் டெப்த் கவரேஜ். ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல டிஃபரெண்ட் டைமென்ஷன் இருக்கும் இல்லையா? டைமென்ஷன், ட்ரஸ்ட்ல டிஃபரெண்ட் டைமென்ஷன். வாங்கறதுல இருந்து, ரூம்ல இருந்து, அந்த கடவுளுக்கு உண்டான அந்த பிரசாதத்துல இருந்து எல்லாமே செயின் பூரா கவர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ட்ரஸ்ட், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி சொல்லிட்டு பொதுவா போகாம அதுல இருக்கிற ஆல் மேக்ஸிமம் எல்லா செயின் ஆஃப் ஆக்டிவிட்டி நீங்க கவர் பண்ணிட்டீங்க. ஓகே, थैंक यू சார். थैंक यू வெரி மச். ரொம்ப நல்லா இருந்தது, தெளிவா இருந்தது. ரொம்ப ரொம்ப தெளிவா கிளியர் கட்டா இது இருந்தது. ஒவ்வொரு எக்ஸம்டட் சர்வீஸும் ரொம்ப அதுல இருக்கிற மைனூட்டான ஆக்டிவிட்டி கூட கவர் பண்ணிருக்கீங்க. அந்த ரெஸ்பெக்டிவ் ஹாஸ்பிட்டல், ட்ரஸ்ட் அதுல எல்லாம் நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா அதுக்கு வந்து மிக மிக நன்றி. தேங்க்ஸ். ஓகே, थैंक यू சார். உங்க டவுட் இருந்தா கேட்கலாம் வெங்கட்ரமணி சார். சொன்னது டவுட் நோட் பண்ணி வச்சிருந்தா கேளுங்க. இப்போ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு என்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, முன்னால ஒரு பேக்கரியோ இல்ல அந்த மாதிரி ரிமோட்ல பேக்கரி, முன்னால கடை அந்த மாதிரி ரெண்ட் விடுறப்போ அந்த பேக்கரி கடைக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரும். கண்டிப்பா வரும் சார். ஏன்னா அவங்க எஜுகேஷன்லோ ஹாஸ்பிட்டல்லே வரல, அவங்க ரெண்டுக்கா இம்மூவல் ப்ராப்பர்ட்டி கேட்டகரிக்கு வந்துடுறாங்க. அது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டில வராதனால கமர்ஷியல் ஆக்டிவிட்டினால அது ஜிஎஸ்டி நம்ம. அதான் சார் என்னோட ஒபினியன் சார். ஓகே, பெருமாள் சார் ஃப்ளோர் ஓவராலா யார் சார் क्वेश्चन கேக்குறது சொல்லுங்க சார். சார் அந்த கிரெடிட் கார்டு 2000 பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? அந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரை ஒரு நிமிஷம். உங்க கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் வந்து 2000க்குள்ள பண்ணிருந்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து அவன் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண மாட்டான் சார்.
சார் இப்போ இன்கம் டாக்ஸ்ல ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா அது ஆடிட்டருக்கு கேட்டுக்கிறாங்க நம்ம வெங்கட்ரமன் சாருக்கு. there is a changes in TDS Act. Non-44AB case person also need to deduct TDS. Please explain sir. வந்து பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. क्वेश्चन என்ன சார்? அதாவது வந்து I came to know that there is a changes in TDS Act. Non-44AB case person also need to deduct TDS. Please explain sir. அதாவது நார்மலா வந்து டிடிஎஸ் ப்ரொவிஷன் வந்து டாக்ஸ் ஆடிட் கேஸ் அந்த 44AB ஆடிட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இவர் கேட்கறது வந்து டிடிஎஸ் நான் டாக்ஸ் ஆடிட்டுக்கு எது இதெல்லாம் அப்ளை ஆகும்ட்டு ஆல்ரெடி ரெண்டில் இருக்கு. ஆக்சுவலா ரெண்ட்னு சொல்லி இருக்கு. இந்த வருஷம் எல்லா ப்ரொவிஷன்லயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல வந்து 5 கோடிக்கு மேல போனா ஒரு டாக்ஸ் ஆடிட் 1 crore மேல போனா இருக்குது. இப்ப டாக்ஸ் ஆடிட் லிமிட் ஜாஸ்தி பண்ணிருக்கான். ஆனா டிடிஎஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பழைய லிமிட்லயே இருந்தா பிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். எதாருமே ரெண்டுக்கு இருக்கு. ஆக்சுவலா கிளியர் கட்டா சொல்ல போனா ரெண்டுக்கு வந்து டிடிஎஸ் இருக்கு. நான் டாக்ஸ் ஆடிட் கேஸ்னால ரெண்டுக்கு நம்ம ஒரு கான்ட்ராக்டுக்கு ரீசெண்டா ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இந்த 2 செக்ஷனை தவிர மீதி எல்லாமே டாக்ஸ் ஆடிட்டுக்கு அப்ளிகபிள். ஹலோ சேது சார் சார் சொல்லுங்க சார். இப்போ ஹோட்டல்ஸ் வந்து நம்ம வந்து அது சர்வீஸ் கேட்டகரியில வருமா இல்ல நம்மளுது சேல்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கேட்டகரியில வருமா சார்? ஹோட்டல் சர்வீஸ் தான் சார். இப்போ ஹோட்டல் கேக்குறீங்களா, லாட்ஜ் கேக்குறீங்களா, ரெஸ்டாரன்ட்? இல்ல வெறும் ஹோட்டல் மட்டும் சார். வெறும் ஆன்லைன் சர்வீஸ் மட்டும் பண்றாங்க சார். பார்சல் சர்வீஸ் மட்டும். ஹோட்டல், ரெஸ்டாரன்ட், லாட்ஜ் எல்லாமே சர்வீஸ் சார். எல்லாமே சர்வீஸ் தானங்க சார்? எஸ் எஸ். HSNல எதுமே வராதுங்க சார். ப்ராடக்ட் சேல் எல்லாம் SSC தான் வரும். HSN வரும். எல்லாம் SSC தான் வரும். ஓகே சார். थैंक यू சார். थैंक यू சார். சார் வணக்கம் சார். விநாயகம் சார். சொல்லுங்க விநாயகம் சார். இப்போ நீங்க வந்து இந்த மில்லிங் சர்வீசஸ்க்கு, அதாவது இந்த நெல்லு வந்து பேடி அரைச்சி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கொடுத்தாலும் GST வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமா அப்படியா சார்? அது ஆமா, அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு. நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புறேன். நீங்க சொன்னீங்க அந்த. ஹலோ சொல்லுங்க மேடம். ஹலோ, நான் பட்டுக்கோட்டை மாலா பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இப்போ கிளினிக் வந்து உள்ளே மெடிக்கல் இருக்கு, அதுல வந்து வேற நேம் அதர் நேம்ஸ்ல வச்சிருந்தாங்கன்னா அது சர்வீஸா எப்படி சார் எக்ஸம்ஷன்? இல்ல மேடம், அந்த மெடிக்கல் ஷாப் யார் பேர்ல இருக்கு? டாக்டர் பேர்ல இருக்கா இல்ல தனி கான்ட்ராக்டா? இல்ல டாக்டர் பேர்ல இல்ல சார், அவங்க பொண்ணு பேர்ல இருக்கு. டாக்டர் பொண்ணு பேர்ல இருக்கு. அவங்களே டாக்டரா இல்ல இந்த இல்ல சார் பார்ட்னரா இருக்காங்களா? இல்ல எதுவுமே இல்ல சார். அவங்க நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா அது செப்பரேட் எக்ஸம்ஷன் சொல்லிடலாம். ஆனா நாளைக்கு வந்து நம்ம வேல்யூவேஷன் ரூல்ல பாக்கும்போது ரிலேட்டட் ஃபேமிலின்னு சொல்லும் போது அதையும் சேர்த்து நீங்க ஜிஎஸ்டி அவாய்ட் பண்றதுக்காக தான் பொண்ணு பேர்ல மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அக்ரிகேட்டர் ஆட் பண்ற கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மேடம். சரிங்க சார். சரிங்க சார். சார் இப்போ இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸிபிஷனுக்கு கொண்டு போறோம் இல்லையா, அதுக்கு வந்து LUT அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் ஃபாரினுக்கு நீங்க லோக்கல்ல எக்ஸிபிஷன் கொண்டு போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து சப்போஸ் நம்ம கோயம்புத்தூர் இருக்கோம், கோயம்புத்தூர் கொடிஷால எக்ஸிபிஷன் கொண்டு போறீங்கன்னா DC இவே பில்லும் போட்டா போதும். அதுக்கு ஒரு பிரான்ச் சார்ஜ் எடுக்கணும். இதே நீங்க அதர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க கேஷுவல் டாக்ஸ் மார்க்ஸ் எடுத்து தான் GST கொண்டு வரணும். அப்படி இல்லாம நீங்க ஃபாரின் கொண்டு போறீங்க அப்படின்னா LUT போடணும்னு அவசியம் இல்லை. ஒன்லி எக்ஸிபிஷன் அப்படின்னா நீங்க கொண்டு போயிட்டு 6 மாதத்துக்குள்ள திருப்பி கொண்டு வந்துடலாம். இல்ல இங்க போன இடத்துல வந்து நல்லா இருக்குன்னு சேல் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்குரிய GST நீங்க கட்டிட்டு ரீஃபண்ட் போய்க்கலாம். கமிஷன் ரெசிப்ட்ஸ்க்கு GST அட்ராக்ட் ஆகுமான்னு கேட்காங்க. எந்த கமிஷன்? நேச்சர் ஆஃப் கமிஷன்? ஜெனரல் கமிஷன். ஜெனரல் கமிஷன் comes under 18%. SIC கோட் இருக்கு, GST வரும். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் 1000 rupees பிலோ சார்ஜ் பண்றாங்க சார். இப்போ வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க, அது எக்ஸம்ப்டடா சார்? 2.5ல வருமா சார்? இல்ல புரியல, திருப்பி கேளுங்க क्वेश्चन. சார் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் வந்து டாரிஃப் வந்து 1000 rupees பிலோ சார். சரி. சோ எக்ஸம்ப்டட் கேட்டகரியில இருக்காங்க சார் அவங்க. சரி. இப்போ வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது 2.5 வருமா சார்? அது எக்ஸம்ப்டடா சார்? இல்ல ஃபுட்டும் அந்த 1000 ரூபாய்க்குள்ள சேர்ந்திருக்கா? இல்ல சார், அது செப்பரேட்டா வருது சார். அப்ப ஃபுட்டையும் அந்த லாட்ஜ் டிக்ளேர் டாரிஃபையும் கூட்டினா 1000 ரூபாய்க்கு மேல வந்துருதா? இல்ல சார், பிலோ 1000 தான் சார் வருது. அதத்தான் முதல்ல கேட்டேன். ஃபுட்டையும் ரெண்டையும் கூட்டினா 1000 கீழே வருதான்னு கேட்டேன். ஏ சார் 1000 கீழே வரும் சார். 1000 கீழே வந்து எக்ஸம்ப்டட். காம்போசிட் சப்ளை ப்ரீடாமினன்ட் இங்க வந்து ரெண்டிங் ஆஃப் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் தான். ஃபுட் மேபி காம்ப்ளிமெண்டா கொடுப்பீங்க. சோ எக்ஸம்ப்டட் தான். ஓகே, थैंक यू சார். மோகன் அவரு இல்ல மோகன் சார் வந்து ஒரு நல்ல क्वेश्चन கேட்டிருக்காரு சார். லைன்ல இருக்கீங்களா? அதாவது இப்ப பெருந்துறை SEZ யூனிட்ல வந்து ஒரு ஜாப் ஒர்க் எடுக்கிறாங்க, சரியா? அங்க வந்து இந்த ஜாப் ஒர்க்கு வந்து LUT ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டாங்க.
அந்த ஜாப்பூருக்கு கொண்டு போற மெட்டீரியலுக்கு இவே பில் போடணுமா வேண்டாமா? சார் இவே பில்லை பொறுத்தவரை நீங்க SEZ எங்க வேணாலும் கொண்டு போங்க, கொண்டு போறது ப்ராப்ளம் இல்ல. ஜாபருக்கு கொண்டு போகும்போது நீ யாரு கொண்டு போறதுங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்க கொண்டு போற ஜாபருக்கு கொண்டு போகக்கூடிய பொருள் உடைய வேல்யூ 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தால் இவே பில் டிசி மேண்டேட்டரி. அதர் ஸ்டேட்டா இருந்தால் இரஸ்பெக்டிவ் வேல்யூ 1 ரூபாய்க்கு ஜாபருக்கு போனாலும் இவே பில் டிசி மேண்டேட்டரி. அடுத்த கொஸ்டின் சார். வணக்கம் சார், சேது சார் இருக்கும் சார். சொல்லுங்க சார். இப்ப இது ரெண்ட், ஹவுஸ் ரெண்ட், அதாவது வீட்டு வாடகை வாங்கும்போது நீங்க அது வந்து அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆட் பண்ணணும்னு சொன்னீங்க. எஸ். இப்ப கமர்ஷியல் ரெண்ட் வந்து இப்ப நான் ஒரு 15 lakhs வாங்குறேன் சார். ஹவுஸ் ரெண்ட் வந்து ஒரு 6 lakhs வரேன். இப்ப த்ரெஷோல்ட் லிமிட் பாத்தீங்கன்னா தாண்டிடுது. அப்ப நான் ஆர்சி எடுக்கணும். தாண்டிடுது. நீங்க கமர்ஷியலுக்கு 18% கட்ட வேண்டும். அந்த ரெண்டை எக்ஸம்ப்டட் டர்ன் ஓவர்ல ஜிஎஸ்டி ஆர்ஓன்லி 3Bலையும் காட்ட வேண்டும். இப்ப ரெண்டுமே பார்த்து டோட்டல் பண்ணி தான் நம்ம அக்ரிகேட் டர்ன் ஓவர் எடுக்கணுங்களா? அக்ரிகேட் டர்ன் ஓவர் என்ன அப்படின்னா இன்க்ளூட் ஆல் சப்ளைஸ் எக்ஸப்ட் சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, செஸ், ஆர்சிஎம். சார் அப்புறம் ரைட், கனகசுந்தரம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சாந்தி பவுல்ட்ரி ஃபீட்ஸ்ல வந்து கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் அவங்க இதுல கேண்டீன் கொடுக்குறாங்க. அந்த கேண்டீன்ல வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க அந்த என்ன சாப்பிட்றாங்களோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன். இது வந்து ஃப்ரீயா கொடுத்தா எக்ஸம்ப்டட். கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க கேண்டீனை வெளியாளு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களா, சாந்தி பவுல்ட்ரியே கேண்டீன் நடத்துதான். அது சொல்லல, அது சொல்லாம நம்ம ஏதாச்சும் தப்பா ஆன்சர் பண்ண முடியாது. இதெல்லாம் கேஸ் டு கேஸ் சிச்சுவேஷன் பேஸ் தான் பார்க்கணும். அடுத்த கொஸ்டின். சொல்லுங்க சார். அன்பர் பேசுறேன், ஈரோட்ல இருந்து. ஹலோ சார். அது கிளினிக் வச்சிருக்காரு சார், 3 பேர் பார்ட்னர்ஷிப்ங்க. அதுல ஒருத்தர் டாக்டர் சார், ஒருத்தர் லேபிஸ்டுங்க. அப்புறம் 3வது வந்து அவர் மனைவிங்க. இப்ப ஜிஎஸ்டி என்ன சார் சொல்லுது இதை பத்தி? அது உள்ளுக்குள்ளாரே இத மெடிசன் வச்சிருக்காங்க சார், மெடிக்கல். சரி, இது பத்தி கொஞ்சம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, அந்த மொபைல்ல போன் போன்றவங்க வந்து அந்த மைக் ஆஃப் பண்ணி வைங்க சார். அது பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நாங்க பல தடவை சொல்லிட்டே இருக்கோம். இந்த தடவை மொபைல் போன் யூஸ் பண்றவங்க வந்து அவங்க மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன சந்தேகம்னாலும் கேட்கலாம் சொல்லியாச்சு. அது வந்து இந்த பஸ் ஹாரன் சவுண்டு டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து பேசுறவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க சார். சரி, நீங்க மிஸ்டர் அன்வர் கேட்டது என்ன அப்படின்னா 3 பேர் பார்ட்னர், ஒருத்தர் லேப் அசிஸ்டன்ட், ஒரு டாக்டர் ஒய்ஃபு, டாக்டர். இப்படி இருக்கும்போது அவங்க மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி தான் பார்க்கணும். 20 லட்சம் கண்டிப்பா மெடிக்கல் ஷாப்புக்கு டாக்ஸ் வந்துடும். அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து போஸ்டல் சர்வீசஸ் ரிகார்டிங், அதாவது ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து ஸ்பீட் போஸ்ட்டுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸுக்கு எல்லாம் இருக்கான்னு கேட்டு நம்ம உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆபீஸை பொறுத்தளவு ஸ்பீட் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் சார் டாக்ஸபிள். அதை தவிர இருக்கக்கூடிய மற்ற போஸ்ட் எக்ஸாம்டட் சார். சேல் ஆஃப் ஸ்டாம்பு அதுக்கெல்லாம் எக்ஸாம்டட் சார். சரி, அடுத்தால வந்து ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் ஷோரூம் ரிசீவிங் கமிஷன் ஃப்ரம் தி டீலர், whether we need to include the amount received as a commission from the dealer. எக்ஸாக்ட்லி. அக்ரிகேட் ஆனவர்ல கூட்டணும். கமிஷனுக்கு இவங்க பில் ரைஸ் பண்ணணும் 18% போட்டு. சார் சேது சார் சொல்லுங்க. பாலு சார் சொல்லுங்க. சார் ஸ்பீட் போஸ்ட்க்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் எவ்வளவு சார்? சார் ரேட் ஆஃப் டாக்ஸ் HSN மெமரி பவர் இல்ல, நான் புக்க பார்த்தா சொல்லுங்க பாலு சார். ஸ்பீட் போஸ்ட் தான் ஜெனரல், தட் இஸ் வித்தின் டொமஸ்டிக் ஸ்பீட் போஸ்ட். இல்ல அதுதான் நான் புக்க பார்க்கணும், எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல. உங்களுக்கு ப்ரொவிஷன் தான் சொல்லிடுவேன். இது உங்களுக்கு நான் அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போடுறேன் பாலு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சாரங்கன் வந்து காரைக்கால்ல இருந்து சார் கேட்டிருக்காரு, இண்டிவிஜுவல் வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு எவ்வளவுன்னு. அது வந்து 12% சார். கோயம்புத்தூர் பாலு சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க கிரி. சார் இப்போ இன்வாய்சிங் நம்பர் வந்து செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணுமா சார்? மேக்ஸிமம் வந்து அவங்க எக்ஸாம்டட்ல பண்றாங்க, பிலோ 200 அந்த மாதிரிலாம் பண்றாங்க, ஜெனரல் சர்வீஸ் பண்றவங்க. இல்ல பிலோ 200க்கு இன்வாய்ஸே ரைஸ் பண்ண வேண்டாம். 200 ரூபாய் வந்தோனே இன்வாய்ஸ் போட்டா போதும். அதை கூட்டி இன்வாய்ஸை பொறுத்தளவு நீங்க செப்பரேட்டா வச்சுக்கலாம், காமனா வச்சுக்கலாம். அது உங்க சௌகரியம். ஆக்ட்ல எங்கேயும் அப்பெல்லாம் சொல்லல. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இப்போ அந்த லாட்ஜிங் மட்டும் பண்றாங்க சார், ரெஸ்டாரண்ட் கிடையாது. இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வந்து இந்த ஸ்டாண்டர்ட், டீலக்ஸ் அந்த மாதிரி போகும்போது பிலோ 1000லயே இருக்கு, டீலக்ஸ் வந்து 1000 above இருக்கு. இப்போ இது வந்து இன்வாய்ஸ் நம்பர் ஒரே மாதிரி காட்டிட்டு எக்ஸாம்டர்ல வந்து ஜிஎஸ்டில காட்டும் போது மட்டும் நம்ம பிரிச்சு காட்டினா போதும்ல சார்? போதும். நீங்க செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணிட்டா உங்களுக்கு கணக்கு எழுதுற ஆளுக்கு ஈஸி. இன்வாய்ஸ் நம்ம செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம். டாக்ஸபிளுக்கு எக்ஸாம்டர்க்கு செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு கணக்கு எழுதுறதுக்கு ஆடிட் பண்றதுக்கு ஈஸி. தேங்க்யூ சார். லைன்ல கேட்டிருக்காங்க, ஆன்லைன் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஆன்லைன் க்ளோசிங் இது கொடுக்குறாங்க, கிளாஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனா இல்லைன்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல டாக்ஸபிள் ஓஐடிஆர் சர்வீஸ்ல வந்து யார் இருக்காரா? அவர் கோயம்புத்தூர் பால் சார் மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க பெருமாள் சார். ஆன்ல இருக்கு. சரி, அப்புறம் வந்து
rice traders dealing branded rice, unbranded rice, which rice is exemption? இது தடவை இருக்க கொஸ்டின் தான். அதாவது உங்களுக்கு பிராண்டை ஃபர்கோ பண்ணி நீங்க சரண்டர் பண்ணியிருந்தா எக்ஸம்டட், இல்லைன்னா டாக்ஸபிள். அன்பிராண்டடை பொறுத்தளவு நீங்க வந்து அவங்க உங்களுக்கும் அந்த ரைஸ் மில்காரு எப்படி இருக்கு கான்ட்ராக்டை பார்த்த முடியும். அடுத்த கேள்வி. அப்புறம் வந்து மோகன் சார் அவர் கேட்டிருக்காரு, கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் இன்சைடு கம்பெனி சர்வீஸ் ஒர்க்ஸ் ஈவேபிள் நீட் ஆர் நாட்? சார் மோட்டர்ஸ் வெஹிக்கிள்ல நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணா தான் உள்ளே நடக்குதுன்னா ஈவேபிள் தேவையில்லை. ஆனா உள்ள நடந்தது ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கணும். அடுத்த கேள்வி. அப்புறம் பாலு சாருக்கு ஒருத்தர் போட்டுக்காரு சார், ஸ்பீட் போஸ்ட்டுக்கு வந்து 18% சொல்லிட்டு சுந்தரம் குமார்னு சொல்லிட்டு, சரியா? அப்புறம் வந்து ஸ்பெஷல் கேம்ப் கண்டக்டட் பை டாக்டர்ஸ் வெதர் எக்ஸம்டட் ஆர் நாட்? இல்ல உங்களுக்கு ஸ்பெஷல் கேம்ப் சேரிட்டபிள் கேம்ப் எந்த கேம்ப் நடந்தாலும் எக்ஸம்டட் நோட்டிஃபிகேஷன் இருக்கு, சர்க்குலர். ஹலோ சேது சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம், நான் தங்கராஜ் தருமபுரில இருந்துங்க சார். சொல்லுங்க. ஒரு ஆயில் டீலருங்க சார். அவருக்கு வந்து இப்ப சர்வோ கம்பெனிக்கு ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க சார். அவரு அங்க வாங்கி இங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காருங்க சார். அவருக்கு வந்து பீரியடிக்கலா வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சார். அதாவது ட்ரேட் டிஸ்கவுண்ட் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுடைய பேமெண்ட்ல குறைச்சிக்கிறாங்க. சரி. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து கிரெடிட் நோட் மாதிரி கொடுக்குறாங்க. பட் அந்த டிஸ்கவுண்ட்ல ஜிஎஸ்டி எதுவும் மென்ஷன் ஆகுறது இல்லைங்க சார். ஒரு குவார்டருக்கு வந்து ஒரு 1 lakh வருதுன்னு வச்சுக்கோங்க சார். இதை நம்ம இன்கம் டாக்ஸ்ல எப்படி சார் ட்ரீட் பண்றது? அதாவது இதை பொறுத்தளவு எங்களுடைய டிஸ்கவுண்ட் நீங்க வந்து இன்டைரக்ட் இன்கம் ஆஃபர் பண்ணிட வேண்டியதான். இது கமர்ஷியல் கிரெடிட் நோட், ஜிஎஸ்டி வராது. டிஸ்கவுண்ட் பிஎன்எல் அக்கவுண்ட்ல கிரெடிட்ல இன்கம் ஆஃபர் பண்ணிட வேண்டியதான். அடுத்த கேள்வி. அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் வெதர் இட் இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆர் நாட்? ஃபினான்ஸ் பிசினஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்க்கு வராது. அது என்ன நேச்சர் ஆஃப் ஃபினான்ஸ் என்னன்னு தெரியாதான் சொல்ல முடியும். இன்ட்ரெஸ்ட்க்கு எக்ஸம்டட். அக்ரிகேட் டர்ன்ஓவருக்கு இன்ட்ரெஸ்ட்டை கூட்டி பார்க்க வேண்டும். அவங்க அதுக்கப்புறம் ப்ராசஸிட்டி, மார்டேஜ் சார்ஜஸ், எம்ஓடி சார்ஜஸ், அப்புறம் ஹையர் பர்ச்சேஸ்னா வெஹிக்கிள் விற்கிறது, குண்டாஸ் வச்சு தூக்கிட்டு வர்றது, இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரும். சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார், காதுல விழுகுது. சார் முத்து சார், பாண்டிச்சேரி. சொல்லுங்க. சார் அது டீலர் வந்து நான் ஜிஎஸ்டி குட்ஸ் வந்து சேல் பண்றாங்க சார். பர்ச்சேஸ் வந்து பெங்களூர்ல இருந்து பண்றாங்க. ஓகேங்களா? அது பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரைட் பே பண்றாங்க. இது நான் ஜிஎஸ்டி குட்ஸ் தானே சார். அந்த ஃப்ரைட் கட்டுற டேக்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. அதாவது உங்களுக்கு வந்து நமக்கு ஆர்சிஎம்ல செக்ஷன் 93 94 பாத்தீங்கன்னா ஃப்ரைட் தான் இருக்கு. ஜிஎஸ்டி குட்ஸ் நான் ஜிஎஸ்டி குட்ஸ்னு இல்ல. அதனால நீங்க வந்து ஆர்சிஎம்ல கட்டணும். இதுக்கு நீங்க ஐடிசி எடுக்க முடியாது. இல்ல சார், அவர் ஜிடிஏவே கலெக்ட் பண்ணிடுறாரு. ஜிடிஏ கலெக்ட் பண்ணிடுறாரா? ஜிடிஏ கலெக்ட் பண்ணிடுறா கொடுத்துட வேண்டியதான். ஐடிசி நீங்க எடுத்து அதை எப்படி கிளைம் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஐடிசி வந்து ஆயில் மட்டும் தான் வரும். ஆமா சார். நீங்க இப்ப ஆயிலுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா ஆயிலுக்கு செட்டப் பண்ணலாம். பட் நாளைக்கு ஆபீசர் வந்து கேள்விக்கூடிய சான்ஸ் இருக்கு. சார் இது நான் ஜிஎஸ்டில பண்ணதுன்ட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். 1-to-1 கோரிலேஷன் ஜிஎஸ்டில எங்கேயும் கிடையாது. டோட்டல் இன்புட் டோட்டல் அவுட்புட் தான். அதனால கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க அதான் சார் கிளைம் போடலாம்ல சார்? போட்டுக்கலாம். ஓகே சார். இதே வந்து செக்யூரிட்டிக்கு அப்ளிகபிளா சார்? செக்யூரிட்டி வந்து நீங்க பெட்ரோல் பங்க் ப்ரொப்ரைட்டரா பார்ட்னரா? ஒரு ப்ரொப்ரைட்டர் சார். சப்ளை பண்ற ஒரு ப்ரொப்ரைட்டர். செக்யூரிட்டி சப்ளை பண்றவர் என்ன கான்ஸ்டிடியூஷன்? அதான் சார் ப்ரொப்ரைட்டர். அவர் ப்ரொப்ரைட்டர், நீங்க ப்ரொப்ரைட்டர் தான். அப்ப நீங்க தான் ஆர்சிஎம்ல கட்டணும். இல்ல அவரும் கலெக்ட் பண்றாரு சார். அவர் கலெக்ட் பண்ணது இல்லீகல் கலெக்ஷன். ஓகே, அப்ப நம்ம கட்டிடணும். அவர் கலெக்ட் பண்றாரு, பண்ணல இல்லீகல் கலெக்ஷன். நீங்க ஆர்சிஎம்ல கட்டணும். இல்லைன்னா செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி நாளைக்கு பெனால்ட்டி வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். சரி சார். சொல்லுங்க சார். திரும்ப தங்கராஜ் சார், தருமபுரில இருந்து. சார் ஒண்ணு இல்ல, இந்த ட்ரேடர்ஸ்க்கு வந்து இப்ப ஏதோ ஒரு கூட் ரிட்டர்ன் பண்ணோம்னா கிரெடிட் நோட் கொடுக்குறாங்க சார் பார்ட்டிங்க. ஆக்சுவலா அவங்களுடைய சப்ளையர் கொடுக்குறாங்க. அதோடைய வந்து 3Bல நம்ம ஐடிசில குறைச்சு காமிச்சிடுறோம் டைரக்டாவே. ஆக்சுவலா இப்ப அது கரெக்டான மெத்தட் தான் தெரியல. ஐடிசில நம்ம குறைச்சிடுறோம், மேனுவலா குறைச்சிட்டு அதை மட்டும் பேலன்ஸ் ஐடிசி மட்டும் நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறோம் அந்த பர்டிகுலர் மந்த்ல. இது ஜிஎஸ்டி சார். சார் இப்ப டிஸ்கவுண்ட் இல்லாம குட் ரிட்டர்ன் கிரெடிட் நோட் கொடுக்குறாங்க சார். குட்ஸ் ரிட்டர்ன் கிரெடிட் நோட் வந்து நமக்கு சப்ளையர் கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து 3Bல ஐடிசி குறைச்சிடுறோம் சார். சரி சரிங்களா? இது ஜிஎஸ்டிஆர் 1ல ஏதாவது நம்ம இம்பாக்ட் பண்ணுமா சார் அந்த கிரெடிட் நோட்டுக்கு? ஜிஎஸ்டிஆர் இல்ல டெபிட் நோட் கிரெடிட் நோட் வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல காலம் இருக்குல்ல? ஆமாங்க சார். காலத்துல காமிக்கணும் கண்டிப்பா. நம்ம காட்டணுமாங்க சார்? ஆமா. ஏன்னா நம்ம இதுக்கு எதுவும் டாக்குமெண்டே இஷ்யூ பண்றது இல்ல சார். அவங்க வந்து பர்టిక్యులர் ப்ராடக்ட்னா ஒரு உங்களுக்கு வரது கிரெடிட் நோட்டா டெபிட் நோட்டா? நமக்கு வரது கிரெடிட் நோட்டுங்க சார். உங்களுக்கு வரது கிரெடிட் நோட்டா, அது உங்களுக்கு டெபிட் நோட்டு. குடுக்குறவர் கிரெடிட் நோட்டா கொடுத்தா அது உங்களுக்கு டெபிட் நோட்டு. குடுக்குறவர் டெபிட் நோட்டா கொடுத்தா அது உங்களுக்கு கிரெடிட் நோட்டு. கரெக்ட்டுங்க சார். ரெண்டுக்குமே ஜிஎஸ்டிஆர் 1ல காலம் இருக்கு. சோ நம்ம காட்டணும் இல்லைங்களா?
அப்பதான் ஜிஎஸ்டிஆர் ஒன்று திருப்பி மேட்ச் ஆகும். சரிங்க சார், சரிங்க சார். அடுத்த கேள்வி என்னன்னா, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ரிசீவ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா ஸ்கூல் ஸ்டூடெண்டான்னு சொல்லல, வெறும் ஸ்டூடெண்ட் சொல்லிருக்காங்க. அது எக்ஸம்ப்டடா நாட் எக்ஸம்ப்டட்? இல்ல, இது காலேஜ் ஸ்கூல் அவங்களே நடத்துறாங்களா, டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட்னு தெரிஞ்சாதான் தெரியும் சொல்ல முடியும். அடுத்ததுல வந்து பல்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க, லாரி ஃப்ரைட் வந்து பே பண்றது எக்ஸம்ப்டடா இல்ல ஆர்சிஎம் வருமான்னு? பல்ஸ் வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ்ல வருமா? வராது. அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் மட்டும் தான் எக்ஸம்ப்டட். ஓகே, அடுத்து அப்புறம் வந்து ரெண்டல் இன்கம், கமர்ஷியல் பில்டிங், ஐடிசி அந்த இது எலிஜிபிளா இல்லையான்னு கேக்குறாங்க. ஐடிசி எலிஜிபிள், கமர்ஷியல் பில்டிங்க்கு ஐடிசி எலிஜிபிள் கிடையாது. கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸுக்கு ஒன்லி செக்யூரிட்டி சார்ஜஸ் மட்டும் தான் ஐடிசி எலிஜிபிள். அடுத்த கேள்வி. அப்புறம் வந்து ஜிஎஸ்டி இம்பாக்ட்ஸ் ஆன் சிட் ஃபண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. சிட் ஃபண்ட் பொறுத்தவரை ஃபோர்மேன் கமிஷன் டாக்ஸபிள், டிவிடெண்ட் எக்ஸம்ப்டட். அப்புறம் வந்து உங்களுக்கு வேற என்ன சார் வரும்? ஃபோர்மேன் கமிஷன் டிவிடெண்ட் தான் வரும், வேற எதுவும் வராது. அப்புறம் அந்த ப்ராசஸ் ஃபீ வரும். டிவிடெண்டே கூட்டி பார்க்கணும் அக்ரிகேட் ஆனவருக்கு. ஃபோர்மேன் கமிஷன் டாக்ஸபிள், அந்த ப்ராசஸ் ஃபீ டாக்ஸபிள். அடுத்தது அப்புறம் வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் இ இன்வாய்சிங் என்ன இருக்கு, அதோட மேண்டேட்டரியா இல்லையா? இன்வாய்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நடுவுல கொரோனா வந்துருச்சு. 1/4/21 வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கேள்வி. அப்புறம் வந்து கல்யாண மண்டபம், அதுக்கு என்ன டாக்ஸ் எப்படி? கல்யாண மண்டபத்துக்கு 18% டாக்ஸ், ஃபார்வர்ட் சார்ஜ். அடுத்த கேள்வி. அப்புறம் வந்து பேங்க் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து போட்டு பேங்க் கொடுக்குறாங்க பில்லு, அதை வந்து ஐடிசி எடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க. நீங்க பேங்க் இன்வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா ஐடிசி எடுத்துக்கலாம், ஸ்டேட்மெண்ட்ல போட்டது ஐடிசி எலிஜிபிள் இல்லை. அடுத்த கேள்வி. அப்புறம் மார்ஜின் ஆஃப் டாக்ஸ் எலிஜிபிலிட்டி ஃபார் ஐடிசின்னு போட்டுருக்கு. அவங்க மார்ஜின் ரிலீஃப் பத்தி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மார்ஜின் ரிலீஸ் ஸ்கீம்னா யாரோ மைக் ஆன் பண்ணிருக்காங்க. மார்ஜின் ரிலீஸ் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட் குட்ஸை வாங்கி விற்கிறதுக்கு மார்ஜின் ரிலீஸ் ஸ்கீம் பேரு. அடுத்த கேள்வி. அப்புறம் வந்து ஜோதிவாசன் பாலக்காடுல இருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, ஒரு மணி லெண்டர் வந்து கோல்டு லோன் கொடுக்குறாரு. அப்போ வந்து ஒரு வெஹிக்கிள் லோனு, ஹையர் பர்ச்சேஸ், இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இருக்கா? கோல்டு லோன் அந்த இதுக்கெல்லாம் எதுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. எப்போ வரும்? நாளைக்கு கோல்டு அவர் வந்து திருப்பல நீங்க ஏல விட்டீங்கன்னா அந்த ஆக்ஷனுக்கு ஜிஎஸ்டி வரும். இல்ல அந்த மார்டேஜ் அவர் திருப்ப, அந்த பில்டிங் அவர் வந்து திருப்பல அப்படின்னா நீங்க சேல் பண்ணும்போது ஜிஎஸ்டி வரும். ஹையர் பர்ச்சேஸ்ல வெஹிக்கிள் அவர் வந்து பணம் கொடுத்து வாங்கலைன்னா நீங்க வெஹிக்கிளை வந்து விற்கும் போது சேல் ஆஃப் வெஹிக்கிள் கேட்டகரி வந்து அப்பதான் ஜிஎஸ்டி வரும். ஆனா உங்களுக்கு இந்த கோல்ட் லோன்ல ப்ராசஸிங் ஃபீ, அப்ரைசர் சார்ஜஸ், இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்துடும். அடுத்தால வந்து இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, ரெண்ட் ரெசிப்ட் வந்து ஐடிஸ்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா இல்ல கேஷ்ல வந்து லெட்ஜர்ல பே பண்ணணுமான்னு கேட்குறேன். ரெண்டு ரெசிப்டா நல்லா ஐடிஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளம் இல்லை. அடுத்த கேள்வி. அப்புறம் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸம்ப்ஷன் B2B பை GSTR 1 ரிட்டர்ன் அப்ளிகேபிள் சார்னு கேக்குறாங்க. என்ன புரியல? அதாவது பில் டு பில்ல வந்து ஒருத்தருக்கு வந்து வாங்குறாங்க, அதுல வந்து ஜிஎஸ்டி எக்ஸம்ப்டட், சரியா? இது வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல வந்து எங்கயாவது காமிக்கணுமான்னு கேட்க. ஆமா, GSTR 1ல எக்ஸம்ப்டட்னு சொல்லி காலம் இருக்கு, 3Bல எக்ஸம்ப்டர் காலம் இருக்கு, அந்த காலத்துல காமிக்க வேண்டும். அடுத்த கேள்வி. அதாவது ஒன்னு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே எம்எஸ்எம்இல நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா இல்லையா, இது கம்பல்சரியா என்னன்னு கேக்குறாங்க. இல்ல, எம்எஸ்எம்இ பண்ணிக்கிறது நல்லது. இப்போ உத்தியோகாதா இருந்து கொஞ்சம் நாளாகட்டும், அப்பதான் ப்ரொசீஜர்ஸ் தெரியும். பையா அப்படி காம்ப்ளிகேஷன் இருக்குங்கிறாங்க, நம்ம போய் மாட்டிக்க வேண்டாம். அடுத்த கேள்வி சார். அடுத்த கேள்வி எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பேங்க்ல வந்து ஜிஎஸ்டிஆர் கலெக்ட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க, அது 2 இயர்லி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா வந்து அவங்க இன்வாய்ஸ் கொடுக்கல அந்த பேங்க்ல இருந்து. இப்போ வந்து ஆமா எடுக்கட்டுமா வேண்டாமான்னு கேக்குறாங்க. ஐடிசி எலிஜிபிள் இல்லை. அடுத்த கேள்வி. அப்புறம் தர்மபுரி சைடு நாட் எக்ஸம்ஷன் குட்ஸ் ஆர் அக்ரி ப்ராடக்ட் நாட் GSTR 1 நாட் ஃபைல் சார்னு போட்டுருக்காங்க. அதாவது புரியல எனக்கு क्वेश्चन புரியல. தர்மபுரி சைடுல இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸம்ப்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம், அதை வந்து GSTR 1ல ஃபைல் பண்ணணுமா வேண்டாமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா அக்ரி ப்ராடக்ட் எக்ஸம்ப்டர் ரிப்போர்ட் பண்ண வேண்டும், 3Bல ரிப்போர்ட் பண்ண வேண்டும், 3Bல எக்ஸம்ப்டர் காலத்துல பண்ண வேண்டும். அடுத்த கேள்வி. ITC refund on capital goods is allowed for IGST payments with payment. IGST refund on capital goods is allowed for IGST payments. அதுக்கு ஏற்பட்ட ஜட்ஜ்மென்ட் இருக்கு, உங்களே என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து பேங்க் சார்ஜஸ் வந்து GST 2 இயர்ல ரிஃப்ளெக்ட் பண்ண ஆகுது, அதனால நான் எடுக்கட்டுமான்னு கேக்குறேன். எடுக்க கூடாது, இன்வாய்ஸ் வேணும். அடுத்த கேள்வி. சரி சார். சரி சார், ஒரு சின்ன இன்டரப்ஷன் லாஸ்ட் ஒன்னு சார். இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் நார்மலா எத்தனை நாள் சார் எடுத்துக்கும்? இல்ல, உதயத்தை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார், ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோம்னு சொல்றோம். அடுத்த கேள்வி. சரி சார். அது இப்பதான் எனக்கு வந்திருக்கு. தெரியலைங்க சார், தெரியல. கிட்டத்தட்ட போட்டு 10 நாள் ஆகுது, இன்னுமே ஒரு இது கூட ரிலீஸ் ஆகலைங்க சார்.
கொரோனா இருக்கறனால நீங்க எல்லாம் பண்ணி பழகின பிறகு நானும் பெருமாள் வரோம் அடுத்து. அப்புறம் வந்து GSTR 1 for sale of goods. Why should we show purchase oriented debit notes, credit notes? சார் அது கேட்கணும், ஒய்ன்னு கேட்டா நான் ஆன்சர் பண்ண முடியாது, ப்ரொஃபஷனல்ல சொல்லணும்ங்கறாங்க. அடுத்த கேள்வி. அப்புறம் மார்க்கெட் பை காட்டன் நாட் பில். How bill creates sir? அதாவது மார்க்கெட்ல வந்து காட்டன் பர்ச்சேஸ்க்கு வந்து அவங்க பில் கொடுக்கல. இது எப்படி? இல்ல இது மார்க்கெட்ல காட்டன் பர்ச்சேஸ்னா அது வந்து RCM முறையில பெருமா சார். வரும். ஆமா. RCMல நீங்க தான் செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டு RCM கட்டி எடுத்துட்டு வரணும். அடுத்த கேள்வி. அப்புறம் வந்து லேபர் கான்ட்ராக்டிங் சர்வீசஸ் ப்ரொவைடட் டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டிரைவர் இஸ் எக்ஸம்ப்டட் ஆர் நாட் முனிசிபாலிட்டி கிளீனிங் ஒர்க் பாலிடெக்னிக் டிரைவர். அதாவது வந்து இவங்க என்னன்னா மேன் பவர் சர்வீசஸ், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டிரைவரை ப்ரொவைட் பண்றாங்க சரியா. அப்போ வந்து அது அவருக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போடுற பில்லுல இப்போ வந்து இந்த ஆம்புலன்சஸ் காரு எல்லாமே வந்து டிரைவர் மட்டும் கொடுக்குறாங்க. அந்த டிரைவருக்கு வந்து கொடுக்குற டிரைவருக்கு வந்து சார்ஜஸ் வருமா GST வருமானு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டிருக்காங்க. அதே போல முனிசிபல் கிளீனிங் ஒர்க் அதுக்கு வருமா, பாலிடெக்னிக் காலேஜுக்கு வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் டிரைவர் அனுப்புறாங்க, அதுக்கு GST வருமானு கேட்டிருக்காங்க. முனிசிபாலிட்டி கிளீனிங் ஒர்க்கை பொறுத்தவரை சார் நீங்க நேரடியா முனிசிபாலிட்டிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு டெண்டர் எடுத்து கான்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா கிடையாது கிளீனிங் ஒர்க்குக்கு. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு டிரைவர் வெங்கட்ரமணி சார் 2 பேரும் வெளியே போயிட்டாங்களா, உள்ள அலோவ் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் நின்றுச்சாமா? அவங்க வரவே இல்லையே. இல்ல இப்ப அவங்க வெளியே வெயிட் பண்றாங்க பாரு, உங்க பேட்டரி சார்ஜ் ஆஃப் ஆயிடுச்சா லேப்டாப் ஜென்செட் 3 போட்டுருப்பாங்க. சரி 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 அலோவ் பண்ணி விட்டுருங்க. போட்டுருங்க. சொல்லுங்க சார். இன்னொரு 1-2 क्वेश्चन முடிச்சிடலாம் பெருமாள் சார். சார் டெலிகிராம்ல இல்லாதவங்க என்னையோ பெரும்பாலும் இப்போ ஒரு 5-6 பேர் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்ல எல்லாமே GST ROC எது வேணாலும் பல ஏதாச்சும் ஓல்டு இஷ்யூஸ் இருந்தா கூட என்னையோ பெரும்பாலும் கான்டாக்ட் பண்ணலாம் சார், யார் வேணாலும் நோட்டீஸ் இஷ்யூ எல்லாம் இருந்தா. சொல்லுங்க பெருமாள் சார். அடுத்தது வந்து மெயின் இன்கம் இஸ் பாலசுப்ரமணியன் சார் உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. மெயின் இன்கம் இஸ் ரெண்ட் ஃப்ரம் கமர்ஷியல் பில்டிங், தென் can they take ITC on maintenance for expenses for building? பில்டிங் மெயின்டெனன்ஸ் என்ன மெயின்டெனன்ஸ் எனக்கு தெரியும், செக்யூரிட்டி மட்டும் தான் வரும், வேற எதுவும் வராது. இந்த வெள்ளை அடிக்கிறது சுண்ணாம்பு அடிக்கிறது அதெல்லாம் எடுக்க முடியாது. அடுத்து அப்புறம் வந்து GSTR 1 பர்ச்சேஸ் வந்து காமிக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் இது அது காமிக்க வேண்டாம். அப்புறம் அதாவது EBக்கு வந்து பியூர் லேபர் சார்ஜஸ் பண்ணா டாக்ஸ் வருமா எக்ஸம்ஷனான்னு கேட்கறாங்க. அது நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அதாவது EBயை பொறுத்தவரை வந்து அது எக்ஸம்ப்டட் கிடையாது. EBயை பொறுத்தவரை பியூர் லேபர் பண்ணாலும் கண்டிப்பா வரும். EB கவர்மெண்ட் கிடையாது. அப்புறம் வந்து CA கண்டக்டிங் கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல்சோ CA பிராக்டிசிங் வெதர் கோச்சிங் ஃபீஸ் ஆல்சோ இன்க்ளூட். அந்த கோச்சிங் ஃபீஸ் அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல வரும், அவர் கண்டிப்பா GST கட்ட வேண்டும் 20 லட்சத்துக்கு மேல போனா. அடுத்த கேள்வி. சேது சார் லாஸ்ட் ஒன் இன்டரப்ஷன் சார், சாரி சார். சொல்லுங்க. தங்கராஜ் சார் தருமபுரி சார். இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீமு கீழே வந்து இந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து டாய்லெட் கட்டி கொடுக்குறாங்க சார். அதுக்கு வந்து இண்டிவிஜுவல் பயனாளிக்கு போடுற அமௌண்ட் வந்து இவங்களோட அக்கௌண்ட்ல தான் டைரக்டா வருது, இந்த கான்ட்ராக்டர் அக்கௌண்ட்ல தான் வருதுங்க சார். ஒரு 5 lakhs 6 lakhs அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வருதுங்க சார். இதுக்கு நம்ம GST என்ன சார் இம்பாக்ட் பண்றது? இவர் GST ரெஜிஸ்டர்ட் இல்ல. பெருமாள் சொல்லுங்க பெருமாள். இப்போ அந்த ஸ்வச் பாரத் ஸ்கீம்ல வந்து நீங்க உங்களுக்கு கொடுக்க அக்ரிமெண்ட் வந்து அந்த இண்டிவிஜுவல் கிடையாது கரெக்டா? அந்த பஞ்சாயத்து உங்க ஊர் தர்மபுரி பஞ்சாயத்துனா, ஆமா தர்மபுரி பஞ்சாயத்து, ஆனா பஞ்சாயத்து சொல்ற இடத்துல கட்டி கொடுக்குறாங்க. பயனாளிகள் மட்டும்தான் தனி நபர். ஆமா சார் கரெக்டா? அவர் வந்து பணம் கொடுக்கறது இல்ல. ஆமா அப்போ வந்து இந்த இதை பொறுத்தவரை வந்து பஞ்சாயத்து இதுல வர்றதுனால இந்த 234G ஸ்கீம்ல வந்துச்சுன்னா நீங்க அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. அதுல 234G இருக்கும், W இருக்கும். இதுல வந்து பப்ளிக் டாய்லெட் தான் இருக்க தவிர இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள்ல நான் பார்த்து சொல்றேன். ஏன்னா பப்ளிக் இல்ல, நீங்க கார்பரேஷன் இது முனிசிபல் பண்ணாலுமே கூட அந்த ஒரு லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு, ஒரு 29 சர்வீசஸ். அதுல வந்து இண்டிவிஜுவல் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இல்ல. ஏன்னா வந்து பப்ளிக் கன்வீனியன்ஸ் இருக்கு, அது கூட பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்காது, பப்ளிக் கன்வீனியன்ஸ். அப்போ வந்து பொது கழிப்பிடம் தான் இதுல வரும், இதுல வராது. இது எதுக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலாம். நீங்க அந்த டீடைல் அனுப்புங்க எங்களுக்கு டெலிகிராம்ல பாத்து சார். உங்களுக்கு நான் அனுப்புறேன் சார், நான் டீடைல் தனியா அனுப்புறேன் சார். தேங்க் யூ சார். சார் இன்னும் ஒரு क्वेश्चन க்ளோஸ் பண்ணிடலாம் சார், முடிஞ்சா? ரமணி சார் வந்துட்டாரா உள்ள? ரமணி சார். ஓகே சார் வணக்கம் சார். சார் இப்ப நெல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நெல்லோட வேஸ்ட் இருக்குங்களா உமி,
அத பர்ச்சேஸ் பண்ணி அவங்க அரைச்சு விக்கிறாங்க. இதுக்கு தவிடுக்கு வந்து டாக்ஸ் வரும். சரி. உமிக்கு வந்து டாக்ஸ் இல்ல. இது நான் திங்க் பண்ணிருக்கிறது ரைட்டா தெரியல. தவிட்டுக்கு ஜிஎஸ்டி வருங்களா? இல்ல தவிடுக்கு எனக்கு இங்கிலீஷ்ல பேர் சொல்லுங்க. ரைஸ் பிரான் அது பேரை சொல்லுங்க எனக்கு. ரைஸ் பிரான் சார் வரும் சார் 5% சார். ரைஸ் பிரான் comes under 5%. ஓகே. தவிடு இல்லங்க, அது தவிடுக்கு வந்து ஹஸ்க். ரைஸ் பிரான் வேற. ரைஸ் பிரான்ங்கிறது வந்து தவிடும் அந்த இதுல அரைக்கும் போது வந்து அது ஆயில் கண்டென்ட் இருக்கும். சரியா? அது வந்து கோழி தீவனம். சரியா? நீங்க சொல்றது வந்து இந்த ஆயில் கண்டென்ட் இல்லாத ஹஸ்க். அது வராது. சரி, அது புக்ல பாத்து எனக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் ஹெச்எஸ் மெமரி பவர் கிடையாது. ப்ரொவிஷனா சொல்லிடுவேன். அது ஏன்னா அது கிட்டத்தட்ட 50,000 கோடி 40,000 கோடி மனப்பாடம் வச்சுக்கிற மெமரி காட்ஸ் கிஃப்ட் இல்ல எனக்கு. ஓகே, எனிதர் क्वेश्चन? இல்லனா சார் ஒரு சார் வீட் பிராண்ட் மட்டும் தான் எக்ஸம்ப்டட், மத்த எல்லா பிராண்டும் டாக்ஸபிள். ஓ, நம்மால வந்திருக்காரா? சரி, ஓகே, ரைட். ஓகே, அடுத்த क्वेश्चन, எனிதர் क्वेश्चन? ஜெனரல் क्वेश्चन ஒன்னு சார். சொல்லுங்க. ரூம்ஸ்ல வந்து எவரி மந்த் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு சார். ஜிஎஸ்டி 12% 18%ன்னு. ஆனா டேலி அக்கவுண்ட்ஸ்லயும் ப்ராப்பரா பண்ணியாச்சு. ஆனா அந்த சாஃப்ட்வேர்ல அந்த டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க 20% அந்த டாரிஃப்ல இருந்து. அந்த டாரிஃப்ல அந்த டிஸ்கவுண்டே அந்த இதுல வராதனால, அந்த அனெக்சர் 1, 2, 3ல வராததுனால அப்படியே என்டையருமே டாக்ஸா கட்டியாச்சு ஜிஎஸ்டி. சரி. ரிட்டர்னும் ஃபைல் பண்ணியாச்சு. 17, 18ல இருந்து பண்ணியாச்சு. 17, 18க்கு ஆனுவல் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணியாச்சு. 18, 19, 19, 20ல இந்த மிஸ்டேக் எப்படி சார் ஹேண்டில் பண்றது? சரி, அது நம்ம பேசுவோம், சரி பண்ணிடலாம். அடுத்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ரோட் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல எடுக்கிறோம். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து அவரு வந்து ஒரு சப் கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. சரியா? நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அப்போ வந்து இந்த சப் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது வந்து அவருக்கு டிடிஎஸ் சப் கான்ட்ராக்ட் பிரின்சிபல் கான்ட்ராக்ட் வந்து சப் கான்ட்ராக்ட் டிடிஎஸ் பிடிக்குமான்னு கேட்டிருக்காரு. அது கிடையாது சார். ஏன்னா டிடிஎஸ் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னா கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக் என்டர்பிரைசஸ் மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும். வேற யாருக்கு அப்ளிகபிள்? ஸோ வந்து அவர் மெயின் கான்ட்ராக்ட் வந்து பிடிக்க வேண்டியது இல்லை. சார், என் கிளைண்ட் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க. ரீட்டைல் மெடிக்கல்ஸ் மந்த் ஆவரேஜ் ஒரு 4 to 5 lakhs குள்ள சேல்ஸ் ஆகும். காம்போ சீசன்ல வர வேணான்ற மாதிரி ஆப்ஷன் சொன்ன மாதிரி இருந்துச்சு சார் கேக்குறப்ப. இது கரெக்டா தவறுங்களா சார்? இன்னொரு இடம் சொல்லுங்க சார். ரீட்டைல் மெடிக்கல் ஷாப் சார், மோஸ்ட்லி per month 4 to 5 lakhs குள்ள சேல்ஸ் ஆகும். ஒன்லி ரீட்டைல் பிசினஸ். காம்போ சீசனுக்கு எலிஜிபிள் தானே சார்? காம்போஷன் போகலாம் சார், போக கூடாதுன்னு சொல்லல. நீங்க அந்த ஜெராக்ஸ், அந்த மொபைல் ரீசார்ஜ் கூப்பன்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல அதோட சேல் போக கூடாது. அவ்வளவுதான். இல்ல, ஒன்லி மெடிசின்ஸ் சார். ரைட், ஓகே, பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. அடுத்து வெறும் சார் க்ளோஸ் பண்ணிடலாமா சார்? ஒரே சார் சொல்லுங்க சார். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஆதார் வேலிடேட் பண்ணனும்னு சொல்றீங்களே சார், அது என்ன சார் அது? ஆமா, கண்டிப்பா ஆதார் வேலிடேட் பண்ணனும். அதுக்கு இன்னைக்கு கால நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. இல்லனாலும் டீம்டு அப்ரூவல் சொல்லிட்டு ஆதார் வேலிடேஷன் ஒன்று இல்லை. நீங்க பாலு சார் ஆதார் நம்பரை நீங்க போடணும். ஆதார் நம்பர் போட்டீங்கன்னா கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டிக்ளரேஷன் டிக் பண்ணீங்கன்னா ஆதார் வேலிடேட் ஆயிரும். அது பெரிய விஷயம், ஈஸி தான் சார். சர்மா சார் க்ளோஸ் பண்ணிடலாமா? சரி சார், தேங்க்ஸ் சொல்லிடலாமா? நம்ம வெங்கட்ராமன் சார் ஓட தேங்க்ஸ் சார். நான் ராஜசேகர் பேசுறேன் சென்டர்ல இருந்து. வணக்கம் சார். மீட்டிங் எக்ஸலென்ட்டா இருந்தது. உங்க மீட்டிங் திருக்குறள் மாதிரி ஒவ்வொரு தடவை படிக்கும்போது நல்லா புரியுது. சூப்பரா இருந்தது. நன்றி சார். பெருமாள் சார், வெங்கட்ராமன் சார் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிருங்க. வெங்கட்ராமன் சார் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் நீங்க சொல்லிருங்க சார். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் தானா? சரி, கலந்து கொண்ட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கருக்கு, அப்புறம் ஃபெசிலிட்டேட் பண்ண பெருமாளுக்கு, கலந்து கொண்ட அனைத்து பார்ட்டிசிபேட்டுகளுக்கும் எங்களுடைய நன்றி. இது சேதுவோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து ஃபாஸ்டா போகுது, எக்ஸ்பிரஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஐ திங்க் ஷார்டஸ்ட் டைம்ல நல்லா கிளியர் கட்டா சர்க்குலர் இது எனக்கு தெரியும், இது தெரியாது, இது பார்க்க முடியாதுன்னு ரொம்ப கிளியர் கட்டா சொன்னது நல்லா இருக்கு. ஆடியன்ஸ்க்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. எங்க வெங்கட்ரமணன் அசோசியேட் சார்பில் நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.